எஸ் இப்போ கேக்குதா? ஹலோ, வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்போ கேக்குதா? எஸ், வெரி குட் வெரி குட். கேட்கலையா? இன்னுமா கேட்கல? கிளியரா இருக்கா? ஓகே, எஸ். ரைட், போலாமா இன்னைக்கு? ஸோ இன்னைக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே எல்லா டாபிக்ஸோட கொஸ்டின்ஸும் ஓரளவுக்கு கோத்ரூ பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன், தென் தெர்மோடைனமிக்ஸ் பார்க்க போகிறோம், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ், தென் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ். இதில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த சாப்டர்லாம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு, எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரியா? ஸோ நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் கொஷின் பேப்பர் மொத்தமாக ஃபிசிக்ஸாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போ குமுலேட்டிவாக பார்க்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது கொஷினு, இது எல்லாமே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபைனலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 45 கொஷின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதில் 1 ப்ராப்ளம்ஸை எப்படி பார்க்குறது, மற்ற எல்லாமே நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஆகட்டும், அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டினாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே நம்ம நாளைக்கு இன்னும் அடிஷனலாக டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இன்னையோட நம்ம என்னென்னா அந்த இண்டிவிஜுவலாக பார்க்கக்கூடிய அந்த டாபிக்ஸோட கொஸ்டின்ஸை நம்ம இன்றைக்கி ஓரளவுக்கு கவர் பண்ணிவிடுவோம். சரியா? ரொம்ப சில இதில் டீட்டெயிலாக பார்க்க முடியாது, பட் முக்கியமான சில மாடல்ஸை நான் முடிச்சிடுவேன். தென் நம்ம குமுலேட்டிவாக மொத்தமாக பார்க்குறோம் இல்லையா, அதில் அங்கங்கே கவர் ஆகிடும். எல்லா டாபிக்ஸோடைய கொஸ்டின்ஸ் உள்ளே வரும்போது அந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் எஸ் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போயிட்டுருக்கு, மறக்காமல் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதே மாதிரி நம்ம நம்பிக்கை பேட்ச்லேயும் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் நம்மளோட லைவ் போயிட்டுருக்கு, கரெக்டாக? ஸோ இந்த லைவுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சீக்கிரம் இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா தெரியும் நீட் நம்பிக்கை ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ். இது ரெகுலராக போயிட்டுருக்கு, எவ்ரிடே டெஸ்ட் சீரியஸ். ஸோ அதை வந்து மறக்காமல் எழுதிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா அந்த பை நவ், ஸோ இதை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீட் டெஸ்ட் சீரிஸ், நமக்கு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இங்கே இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏகலைவா பேட்ச்லேயும் நமக்கு இது போயிட்டுருக்கு, ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் நீட் வெற்றி பேட்ச் அப்கமிங் இயர்க்கான ஆன்லைன் நம்மளுடைய கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நமக்கு டிஸ்கவுண்ட் போகுது 200,999. இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 1 இயர் கோர்ஸ். ஸோ அதில் நாங்கள் தான் ஃபேக்கல்ட்டி. ஸோ நாங்கள் 5 ஆல்ரெடி நம்பிக்கை பேட்சில் யாராவது எடுத்துருக்கோமோ நாங்கள் 6 பீப்புள்ஸ் இருக்கும் மொத்தமாக. நாங்கள் அதில் கிளாஸ் எடுக்கிறோம். பிரமிளா மேம், நான், அதுக்கப்புறம் கோபிகா மேம், அஸ்வதி மேம், லெரின் மேம், சுபாஷ் சார், சரி இல்லையா? ஸோ அதுலேயும் நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? அடுத்தது நேராக நம்ம டாபிக் போயிடலாம். ரைட், இதான் ஃபஸ்ட்டு கொஷின். லாஸ்ட் இயர் 2025 ரொட்டேஷ்னல் மோஷனில் கேட்ட கொஷின். இது கொஷின் ஆக்சுவலாக ஏற்கனவே வந்த கொஷின் தான் இது. சரி, இது புது கொஷின் கிடையாது. சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லி அடிக்கடி ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின் ஒன்று ரிப்பீட் பண்ணுவாங்க. என்னென்னா அதாவது ரொட்டேஷனல் மோஷன் பேஸ்ட் ஆன் அந்த சென்டர் ஆஃப் மாஸை வச்சு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இனர்ஷியா வச்சு. இதில் என்னென்னா ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் கட் ஃப்ரம் ஏ லார்ஜர் சாலிட் ஸ்பியர். இது வந்துட்டு ஒரு ஸ்பியர், அதில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு லார்ஜர் ஸ்பியர் ஒரு போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடுறாங்க. சரியா? டு ஆர் த ரேஷியோ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர். இந்த ஸ்மாலர் ஸ்பியருடைய ரேஷியோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? அது என்ன? ரெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பியருக்கு என்ன இருக்கும்? ஓகே, அதில் எடுத்து கேட்டிருக்காங்க த ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர். அதுக்கப்புறம் ரெஸ்ட் பார்ட்டோடைய அந்த இனர்ஷியாவுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும், இனர்ஷியாவுடைய ரேஷியோ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த இனர்ஷியா ஃபார்முலா ரொம்ப தெளிவாக முதல்ல படிச்சுக்கணும். ஸ்பியருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்க்கு, ஹாலோ ஸ்பியர், ஹாலோ சிலிண்டர், இந்த மாதிரி நம்ம முக்கியமானது பார்த்தோம். அதுக்கப்புறம் ராடு,
ஸ்ட்ரைட் ராடுக்கு பார்த்துருந்தோம். அதுலேயே சென்டர் ஆக்சிஸாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்கும், எட்ஜில் வச்சு பண்ணும்போது என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கேசஸ் இருக்குது. ஸோ இதில் இது மாதிரி ஒரு ஸ்பியர், இந்த ஸ்பியரில் சென்டர் பாயிண்டில், அதாவது ஆன் த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து சம் போர்ஷன் அந்த ரேடியஸை எடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷன்லேருந்து ரேடியஸ் எடுக்கும்போது இங்கே என்ன ஆகும்னா சம் போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுடைய ரேஷியோ கேட்டாங்கன்னா we have direct formula. இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன கேஸுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த ஸ்பியர் கேஸுக்கான ஃபார்முலா இது ஆக்சுவல் மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இது உங்களுக்கு டைரெக்டாக ஈஸியாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துறேன். நான் n நமக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது n. nன்றது இங்கே என்னென்னா கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர். இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது அதனுடைய ஒரிஜினல் ரேடியஸ். ஒரிஜினலாக அந்த ஸ்பெயரோடைய ரேடியஸ் என்ன இருந்துச்சோ அதை நான் என்ன சொல்ல போகிறேன், கேபிட்டல் ஆர். ஓகேவா? கேபிட்டல் ஆர்ன்றது அதனுடைய ஒரிஜினல் ரேடியஸ், அதனுடைய ஃபுல் ரேடியஸ். ஒரிஜினலாக அதனுடைய எவ்வளோ ரேடியஸ் இருந்தது, ஒரிஜினல் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். ஓகேவா? இந்த ஸ்மால் ஆர்ன்றது அந்த ஒரிஜினல் ரேடியஸ் என்ன இருந்துச்சோ அதில் அதோட ரேடியஸ் என்ன இருந்துச்சோ அதில் பாதி இருக்கும். சரியா? அதுதான் இங்கே. இது வந்து ரிமூவ்டு போர்ஷனோட ரேடியஸ். இது வந்து என்னது, ரிமூவ்டு போர்ஷனுடைய ரேடியஸ். ஸோ இப்போ இங்கே 2 ரேடியஸ் இருக்கும். அந்த ஸ்பியரில் ஒரிஜினலாக அந்த கம்ப்ளீட் ஸ்பியருக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அதில் ஆன் த ஆக்சிஸில் அந்த ஆறுன்ற ரேடியஸ், அது அந்த ஸ்பியருக்கான ஸ்மால் ரேடியஸ் ஒன்று இருக்கும். அது இந்த மொத்த ரேடியஸில் என்ன வேலை இருக்குதோ அதில் பாதி தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக. சரி, அந்த ரேடியஸ் போர்ஷன் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேஸுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் கட் இது. ரிமூவ் பண்ணிட்டா அதோட ரேஷியோ கேட்டாங்கன்னா இப்போ இந்த கேஸில் n என்னன்னு பாருங்கள். அந்த n ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிங்க. ஒரிஜினலாக ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், இதுதான் ஃபுல் ரேடியஸ். கரெக்டாக? இதனுடைய மொத்த ரேடியஸ் என்னது, 2r. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதனுடைய ரேடியஸ் மட்டும் என்ன இருக்கும், இதான் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு ஆர். ஸ்மால் ஆர்ன்றது இந்த ரிமூவ்டு போர்ஷனோட ரேடியஸ். கேபிட்டல் 2rன்றது என்னது, இதனுடைய ஃபுல் ரேடியஸ். ஏன்னா இப்போ இது ஃபுல்லாக ரேடியஸ்னால் இதுக்கு இது டயமீட்டராக மாறிடும். இந்த கேஸுக்கு இது டயமீட்டர், இந்த கேஸுக்கு ஆறுன்றதா ரேடியஸாக இருக்கும். ரேடியஸாக இந்த ஸ்பியருக்கு மட்டும் எடுக்கும்போது மொத்த ஸ்பியருக்கு திஸ் இஸ் ரேடியஸ். 2r இஸ் த ரேடியஸ். சொல்கிறது புரியுதா? அப்போ ஆருக்கு பதிலாக அந்த ஒரிஜினல் ரேடியஸ் 2r, அந்த நியூ ரேடியஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் கூட தான் கனெக்ட் பண்ணுவோம். அந்த நியூ ரிமூவ் போர்ஷனுடைய ரேடியஸை ஒரிஜினல் ரேடியஸ் கூட எத்தனை டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரலாக இந்த ஆர் தான் கொடுப்பாங்க. சரி, ஆர்னா அதில் என்ன இருந்துச்சோ அதில் பாதி ரேடியஸாக இருக்கும். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள். இது 2 கேன்சல் ஆகிட்டு n ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், இதில் n ஈக்குவல் டு 2, n ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ரேஷியோ இல்லையா, தேர்ஃபோர் அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது அவங்க கேட்டிருக்கிற கேஸுக்கான ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ரிமூவ்டு போர்ஷனோட ரேஷியோவுக்கும் ஒரிஜினல் அந்த இனர்ஷியாவுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபார்முலா இதுக்கு என்ன வரும்னா 7 டிவைடட் பை 2 × n⁵ -7. இதுதான் வந்து இதுதான் என்னது, ஸ்பியர் கேஸுக்கு. ஏன்னா அங்கே கொடுத்துக்கிறது என்னது, இந்த ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது வந்து ஸ்பியர் கேஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஆக்சுவலாக இங்கே எல்லா சுச்சுவேஷனும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இது ஸ்பியரு, டிஸ்க் ஆல்சோ வி ஹாவ் ஏ ஃபார்முலா. அதே மாதிரி சாலிட் சிலிண்டர், இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்முலா இருக்குது. நான் அதையும் கொடுத்துட்றேன். இந்த கேஸுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸ்பியர் கேஸுக்கு ரிமூவ்டு போர்ஷனுடைய இனர்ஷியாவுடைய ரேஷியோவுக்கும் ஒரிஜினல் ரேஷியோவுக்கும் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒருவேளை நியூமரேட்டரில் ஒரிஜினல் டினாமினேட்டர் இனர்ஷியா கேட்டிருந்தாங்கன்னா ரிமூவ்டு போர்ஷன் இனர்ஷியா கேட்டாங்கன்னா அதை அப்படியே மாற்றி போட்டுக்க வேண்டியதான். சரியா? எது நியூமரேட்டர் அப்படியே ரெசிபிரோக்கில் வந்துடும் அது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே n என்னது, வாட் இஸ் n ஹியர், 2. அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 7 டிவைடட் பை 2 இன்ட்டு n-க்கு பதிலாக 2 வந்துருக்குது, 2⁵ -7. ஸோ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 7 பை 2⁵ 32. 32 × 2 64 -7. அப்போ என்ன வரும்,
7/57 அப்படின்னு வரும். சரியா? நார்மல் மெத்தட் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், நம்பர் லென்த்தாக போச்சுன்னா நார்மல் மெத்தட் போக மாட்டேன். சரியா? ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே கூட என்ட்ரன்ஸுக்கு நான் அதை எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு, போர்டு எக்ஸாம் வேறு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், போர்டு எக்ஸாமுக்கு பேட்டர்ன்ஸை கண்டுபிடிச்சாகணும். சில கொஷின்ஸுக்குலாம் ஈஸியாக இருக்கிற கொஷின் நம்ம நார்மல் மெத்தடுக்கு போயிடலாம். சில கொஷின்ஸ்லாம் நீங்கள் நார்மல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் 5 மினிட்ஸ்க்கு டைம் எடுத்துரும். இனர்ஷியாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கணும். வி ஹேவ் சம் மெத்தட். அது டிஃபிகல்ட் கிடையாது, ஸ்டெப்ஸ் போகணும் அதில். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி கேஸுக்கு வரும். இப்போ ஆன்சரிங் என்ன வந்திருக்கு பாருங்கள். ஆன்சர் என்ன வந்திருக்குது? 7/57. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். இது 2025 மட்டும் கேட்ட கொஸ்டின் இல்லை, இது ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் இதே மாடல் கொஸ்டின் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது இந்த பேட்டர்னில். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக் எடுத்து பார்த்தா தெரியும், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அதில் பார்த்துருக்க முடியும். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியர் பேட்டர்ன். சரியா? இப்போ இது வந்து ஸ்பியருக்கு நான் கொடுத்த மாதிரி இதே ஷேப் டிஸ்க்குக்கு எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இதே மாதிரி ஒரு ஸ்பியருக்கு பதிலாக ஒரு டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்கில் இதே மாதிரி ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா அதனுடைய ஸ்மாலருக்கும் அதை ரிமூவ்டு போர்ஷனுக்கும் ஒரிஜினல் ரிமைனிங் இருந்ததுக்கும் சரியா அதில் இடத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சரியா, அதெல்லாம் நான் ஒரு சில ஹிண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஸோ அடுத்தது நோட்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. நான் மற்ற ஷேப்புக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஒரு ஃபியூ ஷேப்பு அந்த மாதிரி. ஏன்னா அதான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஷேப் இதில் சாலிட் டிஸ்க் ஆர் சிலிண்டர். சாலிட் டிஸ்க் ஆர் சிலிண்டர், டிஸ்க் ஆர் சிலிண்டர். இந்த கேஸில் ரேஷியோ கேட்டாங்கன்னா n வந்து ஸ்டில் அதே தான் ஃபார்முலா. n எல்லா கேஸுக்கும் ஃபார்முலா ஒன்று தான். நான் முன்னாடி என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் n. அந்த ஃபார்முலா சேமாக தான் இருக்கும். இது எல்லா கேஸ்லையும் ரேடியஸ் உள்ள வரும். ஸோ ரேஷியோ என்ன வரும்னா இந்த கேஸுக்கு 3/n⁴ அப்படின்னு கிடைக்கும். எதுக்கு? சாலிட் டிஸ்க்கு. ஸோ அதில் ஒரிஜினல் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமூவ் போர்ஷன் ரேடியஸ் அதில் பாதி அந்த கேஸ் தான் கொடுப்பாங்க. அந்த கேஸுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பேட்டர்ன் கொஸ்டின் இதுதான். இதில் இந்த டைப்பில் வரும்போது ரிமூவ் போர்ஷனில் ஹாலோ ஸ்பியர், அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பியர், ஹாலோ ஸ்பியர்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ரேஷியோ n கண்டுபிடிச்சாதான் நம்ம இங்கே ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். என்னக்கான ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க முன்னாடி. ரைட்? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 5/2 × n⁴ -5. இது ஹாலோ ஸ்பியருக்கு. சரியா? அதுக்கப்புறம் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டர் அதில் ரிங்குக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஹாலோ சிலிண்டர் ஆர் ரிங். ஓகேவா? 2/n³ - 2 இதுதான் ஓரளவுக்கு பாசிபிளான அர்த்த கொஸ்டின்ஸ் இதில். சரியா? ரைட், வாங்க அடுத்த கொஸ்டின். புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, the sun rotates around its center once in 27 days. What will be the period of revolution if the sun were expanded twice its present radius without any external influence? Assume the sun to be sphere of uniform density அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இதில் ஒரு வார்த்தை நல்லா ரீட் பண்ணுங்க. the sun rotates around its center once 27 days கொடுத்துருக்காங்க. அது டைம் கொடுத்துக்கிறாங்க. 27 இங்கே டேஸ்ன்றது என்ன அர்த்தம்? டேஸு ஹவர்ஸ் எல்லாமே டைம் தான். சரியா? இங்கே டைம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது what will be the period of revolution? டைம் கேட்குறாங்க. if the sun were expanded twice the present radius விட twice எக்ஸ்பேண்ட் ஆகுது without any external influence. இந்த without any external influence சொல்லியிருக்காங்க இல்லையா? without any external influence என்ன அர்த்தம்?
வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னா நோ டார்க்னு அர்த்தம். ரொட்டேஷன் கேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் என்னது? ரொட்டேஷன் கேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபோர்ஸுக்கு பேர் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? டார்க். கரெக்டாக யூஸ் பண்ணுற அந்த வேர்டு டெக்னிக்கல் வேர்டு என்னது? டார்க்கு. டார்க்குன்றது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த ரொட்டேஷன் நடக்கும்போது அந்த ரேடியஸ் ட்வைஸ் ஆகும்போது என்ன ஆகலை? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகலை. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே அதில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா தேர் இஸ் நோ டார்க் ப்ரெசென்ட் இன் தட் கேஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அஸ்யூம் த சன் ஸ்பியர் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே கனெக்ட் ஆகலை. டைம் பீரியட் கேட்டிருக்கிறாங்க, பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க, ரெவல்யூஷன் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு கனெக்ட் வித் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆங்குலர் மொமெண்டம். டார்க்கு ஆக்ட் ஆகலைன்னா ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டம்னால என்ன நடக்கும்? ரொட்டேஷன் நடக்கும். லீனியர் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் மூவியில் இருக்கும்போது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ரொட்டேஷன் நடக்கும்போது எக்ஸ்டர்னல் டார்க் எதுவும் ஆக்ட் ஆகலைன்னா லீனியர் மொமெண்டம் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். எல் ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா லீனியர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? ஐ ஒமேகாவுக்கு ஈக்குவல். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அங்கே டார்க் ஆக்ட் ஆகலைன்னா அங்கே ஆனால் ரொட்டேஷன் நடந்திருக்குன்னா அப்போ என்ன நடந்திருக்காங்க? இனர்ஷியா ப்ளஸ் ஒமேகா எல் இஸ் ஈக்குவல் டு எப்படி லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ல அந்த ஆப்ஜெக்ட் மோஷன் தான் மோஷனில் இருக்கும். அதே மாதிரி இது ரொட்டேஷன் இருக்குது, அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ரீசன் ஆங்குலர் மொமெண்டம் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதுனால டார்க்கு கிடையாது. ஸோ அப்போ எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா அப்படின்னா இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? ஒமேகாவை நம்ம உள்ளே கொண்டு வரணும். இங்கே ஒமேகா ஆங்குலர் மொமெண்டம் டார்க்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். இப்போ என்ன அர்த்தம்? மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம் வந்துட்டு சேஞ்ச் ஆகலன்னு அர்த்தம். அப்போது இனிஷியலாக L1 ரேடியஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் இருக்க ஆங்குலர் மொமெண்டம் L2. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அதாவது அந்த ரேடியஸ் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ இங்கே ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? ஃபார்முலா எழுதும்போது I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2 L1 ஈக்குவல் டு L2 I1 ஒமேகா 1 ஈக்குவல் டு I2 ஒமேகா 2. இப்போது இந்த ஒமேகா 1 ஒமேகா 2 இருக்கு இல்லையா? ஒமேகாவை எப்படி எழுதலாம்? வாட் இஸ் ஒமேகா? டைம் பீரியட் ஒமேகா உள்ள ரிலேஷன் என்ன? டைம் பீரியட் T ஈக்குவல் டு 2π பை ஒமேகான்னு படிச்சுருவோம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஒமேகா ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? 2π டைம் பீரியட். அதை நம்ம உள்ளே கொண்டு வந்தாகணும். 2π டைம் பீரியட். ஸோ அப்போ I1 ஒமேகா 1க்கு பதிலாக 2π T1 அப்படின்னு போட்டுக்கொண்டு தான். I2 இன்ட்டு ஒமேகா 2க்கு பதிலாக 2π பை T2. சொல்கிற பாயிண்ட் புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? ரைட். இப்போது இனர்ஷியாவை நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் பாருங்கள். இனர்ஷியா வந்துட்டு ஜென்ரலாக இனர்ஷியா வந்துட்டு என்ன இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஞாபகம் இருக்கா? இனர்ஷியாவுடைய ஃபார்முலா இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டா? இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்ஆர் ஸ்கொயர். ரைட். இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அஸ்யூம் த சன் டு பி a sphere of uniform density அப்படின்னா இங்கே மாஸ் சேஞ்ச் ஆகலை. அப்போ இனர்ஷியா இந்த கேஸுக்கு இனர்ஷியா எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது? இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன்லி ரேடியஸ். ஏன்னா ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? த சன் வேர் எக்ஸ்பேண்ட் ட்வைஸ் இட்ஸ் ப்ரெசென்ட் ரேடியஸ். இப்போ இருக்கிற ரேடியஸை விட சன்னுடைய ரேடியஸ் வந்து ட்வைஸ் ஆகிருக்குது. பட் டென்சிட்டி ஃபிக்ஸ்டாக இருந்தாலும் மாஸில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ். ஸோ அப்போ இது ஜென்ரலாக இனர்ஷியாவுடைய ஃபார்முலா. ஐ ஈக்குவல்ட்டுன்னு போடும்போது நம்ம அந்த கேஸுக்கு நம்ம என்ன போடுவோம்? 2/5 3/5 2 எம்ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி எல்லாமே எம்ஆர் ஸ்கொயரில் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். 2π கேன்சல் ஆகிடும். இப்போ I1க்கு பதிலாக என்ன எழுதலாம் நீங்கள்? R1 ஸ்கொயர் பை T1. இங்கே I2க்கு பதிலாக டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால R2 ஸ்கொயர் பை T2. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்துடும். இப்போ எனக்கு என்ன வேணும்? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் டைம் பீரியட் T2 கேட்குறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். T2 பை T1 இதை இங்கே கொண்டு போயிடுங்க. R2 பை R1 ஹோல் ஸ்கொயர். R2 பை R1 ரெண்டுமே ஸ்கொயர் ஆகிடு. இது ஹோல் ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அப்போது T2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த T1 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. R2 ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இனிஷியல் ரேடியஸ் ஆர்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் ரேடியஸ் R2 என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். ஒரிஜினலாக என்னோட ரேடியஸ் ஆர் 2 டைம்ஸ் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? 2R இன்ட்டு T1. T1 என்ன கொடுத்துருக்குறாங்க? இதான் T1 27.
ஸோ அப்போ என்ன ஆகும், இது ஹோல் ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணால் இந்த 6 கேன்சல் ஆகிடும், 2 ஸ்கொயர் 4. ஸோ அப்போ 4 × 27, 4 × 27 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 4 × 27 108 days, 108 days. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா? நான் கான்செப்ட்லேருந்து இது ரொம்ப சிம்பிளான கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது. டைம் பீரியட் எப்படி உள்ளே கொண்டு வரணும், ரொட்டேஷன் எங்கே நடந்திருக்குது, ஆங்குலர் மொமெண்டம் எப்படி அப்ளை பண்ணணும், இட் இஸ் ரிலேட்டட் டு ஆங்குலர் மொமெண்டம். கிளியரா, புரிஞ்சுதா? ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, யூனிஃபார்ம் ராட் போர்டு ஃபுல்லாக விசிபிளாக இருக்கு, கரெக்டா? இல்லை டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு ஆர் கியூப் இதில் போட முடியாது. இது வந்துட்டு அந்த கேஸ் வேறு. அது என்னென்னா டைம் பீரியட் வந்துட்டு அதில் ரொட்டேஷன் கேஸில் ரிலேட் ஆகிருக்கும். ரேடியஸ் சன்னுடைய ரேடியஸ்லேருந்து எவ்வளோ ரெவல்யூஷன், நாட் ரொட்டேஷன், எவ்வளோ ரெவல்யூஷன் நடந்திருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதோடைய மாஸ் ரேடியஸை விட இத்தனை டைம்ஸ் ரேடியஸ், இப்போ மெர்க்குரியை விட மார்ஸோட ரேடியஸ் வந்து இவ்வளோ டைம்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அப்போ எர்த்தோடைய டேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எத்தனை டேஸ் தேவைப்படும் ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனை சுற்றி வர்றதுக்கு. அதான் டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு ஆர் கியூப். அது வந்து ரொட்டேஷன் ரிலேட்டட் கிடையாது, தட் இஸ் ரிலேட்டட் டு ரெவல்யூஷன். சரியா? இது என்னது, ரொட்டேஷன். அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ரொட்டேஷன் என்ன அர்த்தம், ஆக்சிஸை ரெஃபரன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றுறது. ரெவல்யூஷன்ன்றது சென்டர்லேருந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணி அதை சுற்ற வைக்கிறது. அது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்கிறது. சரியா? ஸோ அப்போ அந்த கிராவிடேஷன் யூஸ் பண்ணுற அந்த ஃபார்முலா இதை யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ரெவல்யூஷன் ரிலேட்டட் கொஸ்டின். சரியா? தட் இஸ் கிராவிடேஷன் சாப்டர். இது ரொட்டேஷன் மொமெண்டம் கேஸு, ஆங்குலர் மொமெண்டம் கேஸுக்குள்ளே இது. சரியா? அதனால் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஆன்சர் வராது. இட் இஸ் ஆன்சர் கிடைக்குதா, மேபி சில நேரத்தில் ஏதாவது அதே ஃபார்முலா போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும் சம்டைம்ஸ். ரைட், மேபி சில நேரத்தில் அந்த ஆன்சர் கிடைக்கும் ப்ரொபோர்ஷனாலிட்டி வர்றதுனால. பட் நம்ம அதில் அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். சில கேஸில் ஏதாவது எரர் வரும்போது பிரச்சனையாக இருக்கும். A uniform rod of mass 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall, making an angle of 60 degrees with it. The other end rests on a rough horizontal floor. The friction force that the floor exerts on the rod is. எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது கொஞ்சம் திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் டயக்ராம் போடுறேன், புரியுதான்னு பாருங்கள். அவங்க சொல்கிற கேஸுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். இது வந்துட்டு ஏ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் 20 kgன்னு சொல்லிட்டாங்க. லென்த்து வந்து 5 meter, லீன்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்மூத் வெர்டிக்கல் வால், மேக்கிங் அன் ஆங்கிள் 60 degree வித் இட். த அதர் எண்டு வந்து ரெஸ்ட்டு த ரஃப் ஹரிசாண்டல் ஃப்ளோர். ஸோ அப்போ ஒரு எண்டு வந்துட்டு என்னவா இருக்குது, ரஃப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இது வந்து ரஃப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஒரு யூனிஃபார்ம் ராடை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க, இந்த மாதிரி வைக்கிறீங்க, லைக் திஸ். இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ராட். ஓகேவா? இந்த யூனிஃபார்ம் ராடை இங்கே வைக்கிறீங்க. இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகேவா? ஒரு எண்டு. இதில் இன்னொரு எண்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, லீன்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்மூத் வெர்டிக்கல் வால். இதுதான் வால், கரெக்டாக? இதுதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸு, இதுதான் வால். கொஸ்டினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, எஸ் குட் மார்னிங் சொல்கிறது புரியுதா? இது வெர்டிக்கல் வால், இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். இதில் ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இது ஸ்மூத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே ஃப்ரிக்ஷனை பெருசு சொல்லலை. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் சொல்லியிருக்கிறாங்க, இது கூட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிசாண்டல் வால் கூட வெர்டிக்கல் வால் அது கூட மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து 60 degree தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் வெர்டிக்கல் வால். இங்கே 60 degree இருக்குது. அதர் எண்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகுது, இது சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தட் ஃப்ளோர் எக்ஸர்ட்ஸ் ஆன் த ராடு. அப்போ இங்கே எவ்வளோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரிக்ஷன் அப்போ எந்த பக்கம் ஆக்ட் ஆகுங்க, லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த ராடு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராடு எப்படி மூவ் ஆக ட்ரை பண்ணும், இப்படி மூவ் ஆக ட்ரை பண்ணும். கரெக்டாக? வலிக்கிட்டு போனால் எப்படி போகும், இந்த பக்கம் தான் மூவ் ஆகும், இன்க்ளைண்டாக இருக்கும்போது. அப்போது அது அந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன ஆகணும், ஃப்ரிக்ஷன் வந்து
ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகணும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகணும். ஃப்ரிக்ஷன் அப்போ எப்படி ஆக்ட் ஆகணும்னா இந்த மாதிரி ஆக்ட் ஆகிருக்கணும். இதுதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கணும். ஃப்ரிக்ஷன் இப்படி ஆக்ட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகாது, அது மூவ் ஆகாமல் இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ தான் அவங்க என்னென்னு கேட்குறாங்க. ரைட். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு லேடராக இமேஜின் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லேடரில் நீங்கள் ஏற ஆரம்பிக்கும் போது நீங்கள் இங்கேருந்து ஏற ஏற என்ன ஆகும்னா உங்களுடைய மொத்த கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல இருக்கும்? ராடு எடுக்கும்போது அதோடைய மொத்த கான்சன்ட்ரேஷன் எந்த இடத்துல இருக்கும்? இந்த சென்டர் பாயிண்டில் இருக்கும். கரெக்டாக? சென்டர் பாயிண்டில் தான் அதோடைய மொத்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கும், இந்த இடத்துல. கரெக்டாக? சென்டர் பாயிண்டில். சரினா நீங்கள் அதில் இது ஒரு லேடராக இமேஜின் பண்ணி வைக்கிறது. ராடாகவே இருக்கட்டும், நம்ம கன்வீனியண்ட்டாக புரிஞ்சுக்கிறதுனால இது ஒரு லேடராக கன்சிடர் பண்ணுறேன். இந்த லேடர் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷனோட இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்டரில் தான் மொத்த பேலன்ஸ் இருக்கும். கரெக்டாக? அது பிரேக் ஆகாமல் தாங்கினா மட்டும்தான் இது மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலாக டார்க் ரிலேட்டட் கொஸ்டின். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த வால் என்ன பண்ணும்? இதுக்கு நீங்கள் இப்போ லேடர் மேலே ஏறன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் கொடுத்து ஏற ஏற இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுப்பீங்களா? லைக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா? இங்கே அழுத்தம் அதிகமாகுமா? அப்போ இது என்ன பண்ணும்? இதுக்கு ஆப்போசிட்ல இங்கே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். தட் இஸ் இந்த வால் வந்து என்ன பண்ணும்? நீங்கள் எவ்வளோ அங்கே வெயிட் கொடுக்குறீங்களோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் நான் போய் எனக்கு ப்ரெஸ் பண்ணும்போது இதில் என்ன ஆகும்? இதுக்கு அப்போசிங் ஃபோர்ஸும் அது கொடுக்கும். கரெக்டாக? இந்த இடத்துல இது மூவ் ஆகாமல் இருக்கணும்னா இதில் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது ஈக்குவல் ஆப்போசிட் இந்த ப்ரெஷர் கொடுத்தா அந்த லேடர் மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் மேலே ஏற ஏற இங்கே என்ன ஆகும்? லேடர் மூவ் ஆகலை, ஆனால் நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்க? இங்கேருந்து ஏறி போகிறீங்க. அப்போ இந்த இடத்துல இப்படி இன்க்ளைண்டாக இங்கே வைக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் என்ட்ராகும், இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்போம். அப்போ என்ன ஆகும்? இந்த பாயிண்ட்டு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ், ஏன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ் அது நார்மலாக இங்கேருந்து கால்குலேட் பண்ணது நார்மல் ஃபோர்ஸ் மாதிரி தான் இதுவும். பட் இந்த இடத்துல இன்க்ளைண்டாக அங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல இங்கே கொடுக்குற ப்ரெஷருக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டில் அந்த வால் ஃபோர்ஸ் கொடுக்கும். சரியா? அதுதான் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் நமக்கு கொடுத்து இது பேக் சைடில் எவ்வளோ மூவ் ஆக ட்ரை பண்ணுதோ ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஒரு ஃபோர்ஸை கொடுத்துரும். ரைட்? இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் அவங்க என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போது இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இது வந்துட்டு சென்டர் ஆஃப் மாஸில் தான் மொத்த கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும் இங்கே. ஸோ இந்த கேஸில் இது இருக்கு இல்லையா, இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே தான் வெயிட், மொத்த வெயிட் இந்த இடத்துல தான் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸில். ஸோ W ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இந்த இடத்துல ஆக்ட் ஆகுறது வந்து எவ்வளோ ஃபோர்ஸு? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இதுலேருந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆகுறது. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா அப்போ இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா? நார்மல் ஃபோர்ஸ் எனக்கு தெரிஞ்சால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம இன்டர்லிங்க் பண்ணுறது ஈஸி. ஸோ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இது இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது நார்மல் ஃபோர்ஸ் N2. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இங்கே எவ்வளோ ஆக்ட் ஆச்சோ டவுன்வர்டில் அதுக்கு ஆப்போசிட் அப்போஸ் பண்ண இல்லையா? அது நார்மல் ஃபோர்ஸ் எந்த டேரக்ஷன் ஆக்ட் ஆகும்? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. நான் சொல்கிறது புரியுதா? இது டவுன்வர்டில் இங்கே எவ்வளோ ஃபோர்ஸை கொடுக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும், கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் மாஸ் நேராக ஆக்ட் ஆகும், இது இந்த பக்கம் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இந்த இடத்துல இது ரைட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? 60 டிகிரி, சாரி 30 டிகிரி. அது 60னா அப்போ ரிமைனிங் இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும்? 30 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரி. புரிஞ்சுதா? இதுதான் டயக்ராம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து டார்க் ரிலேட்டட் கொஸ்டின். இதுக்கப்புறம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது டார்க் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதான். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண வேண்டியதான். சரியா? இப்போ இந்த லேடருடைய லென்த்தை வந்து நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது லென்த்து கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ இது வந்துட்டு லென்த்து, இதோடைய ஒரிஜினல் லென்த்து L. மொத்தமாக இதோட லென்த்து வந்துட்டு L அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் லென்த் ஆஃப் த ராட், தட் இஸ் L. இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இதை கால்குலேட் பண்ணுறதுனால இப்போ இந்த லென்த்து எவ்வளோ இருக்கும்?
இந்த லென்த் மட்டும் எவ்வளோ இருக்கும் நமக்கு கால்குலேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ இப்போ இந்த லென்த்து கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த இடம் L/2 இருக்கும். சரியா? இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா இந்த இடம் மட்டும் இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணணும். இந்த இடம் L/2 ஏன்னா மொத்தமாக எல்லுனா சென்டர் பாயிண்ட்லேருந்து இது எவ்வளோ இருக்கும் L/2 இருக்கும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இந்த லென்த்து மட்டும் L/2 இருக்கும். ரைட்? இந்த லென்த் வந்து L/2. அப்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியணும். பிகாஸ் அது கூட நமக்கு இங்கே இன்டர்லிங்க் பண்ணி ஆகணும். இப்போ இதனுடைய லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா டார்க்குடைய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த டார்க்? மேக்னிட்யூட் ஆஃப் டார்க் வந்துட்டு தீட்டா 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஆங்கிளாக இருக்கும்போது டார்க் ஈக்குவல் டு R × F. சரியா? இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. டார்க்குடைய ஃபார்முலா என்ன வரும்? RF. RFனா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, இங்கே டிஸ்டன்ஸு. இந்த இடத்துல இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இதுதான். ரைட்? N × mg. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கணும். இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா என்ன ஆன்சர் வரும்? L/2 sin தீட்டா. ஏன்னா இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்திங்கன்னா இது தீட்டா. தீட்டாவுக்கு இது என்ன சைடு? இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட் சைடு இல்லையா? காஸ் தீட்டா வருமா? எஸ், இது காஸ் தீட்டா வரும். இது L/2 காஸ் தீட்டா வரும். ஏன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. ஏன் காஸ் தீட்டா எடுக்கிறன்றதுக்கு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும். இப்போ இதுதான் ஃபார்முலா. இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் நம்ம ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஸோ அதில் RF டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸு. இப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து L/2 காஸ் தீட்டா. இந்த இடத்துல ஆக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த டைரெக்ஷனில் என்னென்னு பார்க்கணும். இப்போ இதான் வந்து இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு. இப்போ இந்த டைரெக்ஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட் சைடு. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 30 டிகிரி, அதாவது தீட்டான்றது இங்கே 30 டிகிரி தான் தீட்டா இந்த கேஸுக்கு. சரியா? இது வந்து என்னது? ஆப்போசிட் சைடு. டோட்டல் ஹைப்போட்டனஸ் எவ்வளோ வந்துருக்குது? L. ஸோ அப்போ இதனுடைய லென்த் வந்துட்டு L sin தீட்டா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டனஸ் L, ஆங்கிள் 30 டிகிரினா இதை என்னன்னு சொல்ல முடியும்? ஆப்போசிட் சைடு L × sin தீட்டா. ஒன்ஸ் இதை டிசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஸ் முடியுது. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேஸ் இது. இப்போ நம்ம டார்க் கால்குலேட் பண்ணி ஆகணும். ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போக வேண்டியதான். ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ஸோ இந்த ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஆக்ட் ஆகக்கூடிய டார்க், ஏன்னா இப்போ இது மூவ் ஆகாமல் இருக்கும். ஃபைனலாக இங்கே ஆக்ட் ஆகிற டார்க்கும் இங்கே ஆக்ட் ஆகிற டார்க்கும் ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? மூவ் ஆக போகிறது இல்லை. மீன்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதனால் ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ஆகாது? ரொட்டேட் ஆகாமல் அது அப்படியே ஸ்டாப்பில் இருக்கும். ஸோ அப்போ இங்கே டார்க்குடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு கேஸுக்கு எடுத்திங்கன்னா mg × L/2 sin தீட்டா. இந்த இடத்துல சரியா? இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? mg. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? L/2 காஸ் தீட்டா சைன் தீட்டா. வாங்க, காஸ் தீட்டா வரும்னு நினைக்கிறேன். ரைட்? mg L/2 காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு N1. இது இருக்கு இல்லையா? இந்த N1 × L sin தீட்டா. இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு, டிஸ்டன்ஸு N1 L sin தீட்டா. இங்கே N1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் Fக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னு பாருங்கள், இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ஆக்ட் ஆகுது. ரொட்டேஷன் நடக்காமல் அது நிற்குது. இங்கே
இந்த பக்கம் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ ஈக்குவல் ஆப்போசிட்டில் அந்த ரொட்டேஷன் ஈக்குலிபிரியம் டார்க் ஆக்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகாமல் அது அப்படியே ஸ்டாப்பில் நிற்குது. அந்த ஃப்ரிக்ஷன் என்னவா தான் இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், இதை கனெக்ட் பண்ண தெரியும். இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது இந்த டார்க் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ். இந்த கேஸில் ஃபோர்ஸ் வந்துட்டு mg, டிஸ்டன்ஸ் எவ்வளோ L/2 cos θ. சரியா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், டார்க் அந்த ரொட்டேஷன் கேஸுக்கான டார்க் ஃபார்முலா. இந்த கேஸில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் N1, டிஸ்டன்ஸ் எவ்வளோ L sin θ. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ mg L/2 cos θ ஈக்குலிபிரியம் அது ரொட்டேஷன் ஆகாமல் நிற்கிறதுக்கான காரணம் நெட்டு டார்க் வந்து என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ mg L/2 cos θ, இங்கே N1 L sin θன்னு கிடைக்கும். N1 எஃப்க்கான ரீசன், இங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆனால் தான் இது என்ன ஆகாது, ரொட்டேட் ஆகாமல் இங்கே இருக்க முடியும். ஸோ அதனால் N1 ஃபோர்ஸ் கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோதான். இதிலிருந்து நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியதான். இங்கே N1க்கு பதிலாக எஃப்னு எழுத வேண்டியதான். இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். எல் கேன்சல், ரைட். N1க்கு பதிலாக எஃப்னு போட்டிங்கன்னா எஃப் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு கிடச்சிரும். இங்கே mg 1/2 ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, 1/2 இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ நம்ம எஃப் தான் கால்குலேட் பண்ணோம். அப்போ எஃப் ஈக்குவல் என்ன எழுதலாம் பாருங்கள், 1/2 சைன் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா காட் தீட்டா ஆகிடுமா, 1/2 mg இன்ட்டு காட் தீட்டா. கரெக்ட். இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா காஸ் பை சைன் காட் தீட்டான்னு ஆகிடும். 1/2 அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க, 20 kg, கிராவிட்டி 10, தீட்டா 30 டிகிரி, 30 எஸ், காட் 30 டிகிரி. ஸோ அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 10, ஆன்சர் என்ன வரும் 100. காட் 30 வேல்யூ என்ன வரும், √3. ஸோ அப்போ 10√3 நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். 100 10 இல்லையா, 100√3 நியூட்டன். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். சரியா, இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு அது ஃபோர்ஸ் ஃபார்ம், அதாவது லாஸ் ஆஃப் மோஷன் கான்செப்ட் மட்டும் கிடையாது. இதில் வெறும் ஃப்ரிக்ஷன் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இந்த கேஸ் கொடுக்கலைங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ரொட்டேஷன். இதை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த கேஸில் கொஷின் படிங்க. யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் 20 kg, லென்த்து கொடுத்துட்டாங்க, வெர்டிக்கல் வால் மேக்கிங் ஆல் 60 டிகிரி அண்ட் அதர் எண்டு ரெஸ்ட்டு ரஃப் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணினா தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு லேடராக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ராடை விட லேடர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மேலே ஏற ஏற என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வெயிட் பேலன்ஸ் ஆகலைன்னா உடச்சிக்கும். நீங்கள் தெரியும், சென்டர் பாயிண்டில் கரெக்டான பேலன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அது ஈஸியாக ட்ராவல் பண்ணி போக முடியும். ஏன்னா மொத்தம் சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல சென்டர் லோடு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஜாஸ்தி லோடு வரும்போது பிரேக் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் மொத்த கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். அப்போது இது இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும், இது இப்படி கீழே வர ட்ரை பண்ண வலிக்கிட்டு. கரெக்டாக இதில் ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் இது ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணுது, இது ஸ்டில் டவுன்வர்டில் இந்த பக்கம் கம்ப்ரஸ் பண்ணுது, இது ஆப்போசிட்டில் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்குது. இது ரெண்டும் என்னவா இருக்குது, ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருக்க ஆரம்பிக்கும். அப்போது இது சென்டர் கேஸ் வரனால இது ரொட்டேஷன் கேஸ் நம்ம இன்டர்லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ டார்க்குன்றது டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ், அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணால் வேலை முடிஞ்சது. இதை R/F அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. அது ஒரு கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது, அதனால தான் ஸ்டெப்ஸ்னால். ஸோ இது திரும்ப ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன். Right, next question, 2024 கேட்ட question. The bob is whirled in a horizontal plane by means of string with the initial speed of omega rpm னு கொடுத்துக்கிறாங்க. The tension in the string is T. If the speed becomes 2 omega while keeping the same radius, the tension in the string becomes என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, மாஸ் இன்ட்டு L இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர், டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபார்முலா இது. T is equal to ml omega square. சரியா, சொல்றது புரியுதா? T is equal to ml omega square. ஸோ அப்போ T equal to ml omega square வந்து மாஸ் ஆஃப் த பாபிள், லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி.
ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஒமேகா 2 ஒமேகா மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒமேகா டேஷ் ஈக்குவல் டு நியூ கேஸுக்கு நான் ஒமேகா டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஒமேகா டேஷ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா. அப்போ நியூ டென்ஷன் டி டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எம்எல் ஒமேகா டேஷ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அது கரெக்டாக ஃபார்மேட் அதே தான். கரெக்ட். இங்கே நான் ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா டேஷ்னு எடுத்துக்கிறேன். அப்போ எம்எல் ஒமேகா டேஷுக்கு பதிலாக 2 ஒமேகா ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எம்எல் இன்ட்டு 4 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும் 4ml ஒமேகா ஸ்கொயர். அப்போ எம்எல் ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக டீன் போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும் நியூ டென்ஷன் வந்துட்டு 4 டைம்ஸ் ஆஃப் டி. கரெக்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 4 டைம்ஸ் ஆஃப் த டென்ஷன். புரிஞ்சுதா? ரைட். இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது 24, 23 அதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா கொஸ்டினுமே ஈஸி. 25ல் தான் மற்ற சாப்டர் ஒரு கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது ரொட்டேஷன் மோஷனில் ஒரு 2 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது. அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மற்ற சாப்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருந்தது. மீதி சாப்டர்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. அதாவது 12th ஃபிசிக்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 11th ஃபிசிக்ஸில் இந்த ரொட்டேஷன் மோஷனில் கேட்டப்போ போன கேஸ் பார்த்துங்க, அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது கொஸ்டின்ஸு. அதே மாதிரி கைனடிக் தியரியில் கேட்ட ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கால்குலேஷன் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரியா, நம்ம பார்ப்போம், அதையும் பார்ப்போம். ஸோ அதில் லாஸ்ட் இயர் கஷ்டமாக இருந்ததுக்கான காரணம் வந்து ஒரு ஃபியூ கொஷின்ஸ் கால்குலேஷன் பெருசாக இருந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸை கேட்டாங்க. மீதி கொஷினில் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ரைட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ தின் ராட். இதில் நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இனிமேல் படிச்சே ஆகணும், இல்லை ரொம்ப கஷ்டம். இதில் தின் ராட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட் டு பெர்பெண்டிகுலர். இதுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். நான் அதை இம்பார்ட்டன்ட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். 2400 கிராம் பர் சென்டிமீட்டர் கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் ஆஃப் த ராட் வந்து 400 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கான ஃபார்முலா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைட். இது வந்து அபவுட் இட் மிட் பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்து சுற்றணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ml²/12ன்னு பார்த்துருப்போம். இதுதான் ஃபார்முலா. ml². m வந்து மாஸ் ஆஃப் த ராடு, l வந்து லென்த் ஆஃப் த ராடு. ml²/12 இதுதான் ஃபார்முலா. ரைட். இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்லனா லென்த். அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்துட்டு லென்த்து கேட்டிருக்கிறாங்க. இதுலேருந்து எல் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து இனர்ஷியா ஃபஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ண அவசியம் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இதுவும் கிராமில் தான் இருக்குது, இதுவும் கிராமில் தான் இருக்குது. ஸோ அதனால் அது கேன்சல் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. சரியா? வேணாலும் கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. எம்முக்கு பதிலாக அங்கே எடுத்திங்கன்னா மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 400 கிராம். ஸோ இதுவும் கிராம்ன்றதுனால கேன்சல் ஆகிடும். அதனால் அதை எடுக்கல, நான் கன்வெர்ட் பண்ணலை. இன்ட்டு L²/12 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை இந்த 20 கேன்சல் பண்ணிடலாம். தென் இங்கே 6. கரெக்டா? ஸோ அப்போ 12 × 6 என்ன கிடைக்கும், 72வா L². அப்போ L² = 72னா L = √72ன்னு எழுதலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் எப்படி எழுதுவீங்க, 72க்கு உள்ளே வரக்கூடிய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன, 8² 64. கரெக்டா? 9² என்னது 81. அப்போது அப்ராக்சிமேட்டாக 8 பாயிண்டில் தான் அது எடுக்க முடியும். ஸோ 8 பாயிண்ட் சம்திங் ஆன்சர் வரணும். ஏன்னா 64 வந்துட்டு 8² வரும். 9² போடும்போது என்ன ஆகிடும், 81 ஆகிடும். ஸோ அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, 9 பாயிண்ட்டுக்கு போக முடியாது. 72ன்றது 9²க்கு 8² நடுவில் வரக்கூடிய வேல்யூ. அப்போது 8 பாயிண்டில் தான் ஆன்சர் வரும் நியரஸ்ட்டாக. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், 8.5 சென்டிமீட்டர். நான் சொல்கிறது புரியுதா? நான் ஃபுல்லாக ரவுண்ட் ஆஃப் பண்ணலை. 72க்கு உள்ளே வரக்கூடிய நியரஸ்ட் பர்ஃபெக்ட் வேல்யூ வந்து என்னது, அதோட கம்மியாக வர்றது வந்து 8² 64. அப்போது இது 9²க்கு 8² நடுவில் வர வேல்யூ. 9² வந்து 81, 8² 64. ஸோ அப்போ 64 அதிகமாக இருந்தால் 8 பாயிண்டில் தான் எழுத முடியும். ஸோ 8.5 ஆர் 8.6 சம்திங் அந்த மாதிரி நியரஸ்ட்டாக வரும். ஸோ 8 பாயிண்டில் எது ஆப்ஷன் இருக்குதோ அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே 8.5ல் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்குது, மீதி எதுவும் 8.5ல் கிடையாது. சரியா? ரைட். புரிஞ்சுதா? குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. A particle moving with a uniform speed in a circular path maintained அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, a particle moving with, அந்த வார்த்தையை படிங்க, யூனிஃபார்ம் ஸ்பீடு.
இது நீட் கொஸ்டின் தான், 2024 கேட்ட கொஸ்டின். யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே சர்க்குலர் மோஷனில் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னெல்லாம் மைண்டில் வரணும் அப்படின்னா, யூனிஃபார்ம் ஸ்பீடு சொன்னாங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்பீடு கான்ஸ்டன்ட்டு, வெலாசிட்டி என்னவா இருக்காது, வெலாசிட்டி வந்துட்டு கான்ஸ்டன்ட் கிடையாது, வெலாசிட்டி நாட் கான்ஸ்டன்ட். ஏன் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அப்படின்னா, ஏன் நாட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகினே இருக்கும் சர்க்குலர் மோஷனில். ஓகேவா, டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸா, ரைட், டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. ஏன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்கும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இதுதான் சர்க்குலர் மோஷன் இருக்குன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அதனுடைய வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கு அப்படின்னா இதுதான். என்ன ஆகும், அதுக்கு டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணீங்கன்னா அதனுடைய வெலாசிட்டி அந்த டைரக்ஷன்ல எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஸோ இதுதான் ரீசன். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன்னால டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால வெலாசிட்டின்றது எய்தர் மேக்னிடியூட் சேஞ்சு இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் இல்லை போத். இதில் எது சேஞ்ச் ஆனாலும் என்னது கான்ஸ்டன்ட் கிடையாது அது, சரியா? ஏன்னா இட்ஸ் வெக்டார் குவான்டிட்டி. அதனுடைய மேக்னிடியூட் மட்டும்தான் என்ன சொல்ல முடியும், வேரி ஆகுன்னு சொல்ல முடியும். அதனுடைய ஸ்பீடு சேஞ்ச் ஆகலை, பட் டைரக்ஷன் சேஞ்சஸ் கண்டினியூஸ்லி. ஸோ அதனால் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, பட் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டின்னு சொன்னாங்கன்னா அது கான்ஸ்டன்ட். அதாவது வி வெக்டார்னு சொன்னாங்கன்னா அது கான்ஸ்டன்ட் கிடையாது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தட் இஸ் ஸ்பீடு. மேக்னிடியூட் மட்டும் எடுக்குதுங்க, தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார். மாடுலஸ் ஆஃப் வி வெக்டார் எடுத்தீங்கன்னா அது என்னது கான்ஸ்டன்ட், தட் இஸ் நியூமெரிக்கல் வேல்யூ, அதான் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு வந்து டைரக்ஷனை ரிமூவ் பண்ணுறது, மேக்னிடியூட் தான் டைரக்ஷன் இருக்காது, டைரக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னது ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஆக்சிலரேஷன் என்னது கிடையாது, இங்கே வேரியபிள், ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா அதுதான் என்ன பண்ணுது கண்டினியூஸாக அது வேரி பண்ணிகிட்டே வருது. ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் ஏ வெக்டார் என்ன கிடையாது, நாட் கான்ஸ்டன்ட், ஆர் அதர்வைஸ் we can say it is a variable. கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், டெக்னிக்கல் மீனிங் தட் இஸ் a variable. அப்போது யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் இது தப்பு. கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் கிடையாது, அதனால் அதுவும் தப்பு. அடுத்த ரெண்டு ஆப்ஷன் வாங்க, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பட் வேரிங் ஆக்சிலரேஷன் சொல்லும்போது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டின்றது வேறு, இல்லை ஸ்பீடுன்னு சொல்லும் போது வேறு. ஸ்பீடுன்னு சொன்னால் ஸ்கேலார் குவான்டிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டினா வித்தவுட் டைரக்ஷன். ஜஸ்ட் வெலாசிட்டின்னு சொன்னாங்கன்னா என்னென்னு அர்த்தம், வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு சேர்ந்து தான் சொல்லணும். 2i கேப் 3j கேப் 4k கேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. வெலாசிட்டின்னு சொன்னால் இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டின்னு சொன்னால் இட் இஸ் ஏ நியூமெரிக்கல் வேல்யூ. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுக்கு ஜென்ரலாக கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, மேக்னிடியூட் கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட், அப்போ அந்த வார்த்தை கரெக்ட். வேரிங் ஆக்சிலரேஷன் இந்த ஸ்டெப்பு கரெக்ட், இந்த பாயிண்ட் தப்பு, அதனால இது தப்பு. வேரிங் வெலாசிட்டி மாறும், ஆக்சிலரேஷன் மாறும், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏன்னா வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஸ்பீடு கான்ஸ்டன்ட் இல்லை, மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் கரெக்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்குறதுக்கு நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம டக்குன்னு யூனிஃபார்ம் சின்ன ஒரே ஸ்பீடு தான் சுற்று பார்த்தா யூனிஃபார்ம் அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். பட் வெலாசிட்டி இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி, அதனால் அந்த பாயிண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக மைண்டில் ரிசீவ் அந்த கன்ஃபியூஷனுக்காக அந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எல்லாமே நீட்டில் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த சாப்டரில், இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். A wheel of a bullock cart is rolling on a level road as shown in the figure below. If its linear speed is v,
ஓகேவா? இதான் என்னது லீனியர் ஸ்பீடு. இங்கே 2 டைப் ஆஃப் ஸ்பீடு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ரோலிங் மோஷன். ஸோ இந்த ரோலிங் மோஷனில் லீனியர் ஸ்பீடு இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும், ரொட்டேஷன், ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். ஸோ அதாவது டிரான்ஸ்லேஷன் மோஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும், அட் த சேம் டைம் ரொட்டேட் ஆகிட்டே மூவ் ஆகும். ஸோ அதனால் இங்கே 2 கேஸுமே இருக்கும். என்னது, இட்ஸ் எ ரோலிங் மோஷன். ஸோ in this figure below, if a linear speed v அப்படின்னா அந்த லீனியர் ஸ்பீட்னால தான் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. ஒமேகாவனால ரொட்டேஷன் நடக்கும். which one of the following option is correct? P and Q are any highest and lowest point on the wheel அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. லிசன், இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் ஒரு தடவை ரொட்டேஷன் நடக்கும்போது இந்த பாயிண்ட் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை ரஃபாக இதை மட்டும் வரைகிறேன். ஓகே, இப்போ இது சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய வெலாசிட்டி என்ன கொடுத்துக்கிறாங்க, சென்டர்லேருந்து. அதான் வி இப்படி கொடுத்தாங்க, என்ன அர்த்தம், அதோட சென்டர்லேருந்து டிரான்ஸ்லேஷனுக்கான மோஷனுக்கான வெலாசிட்டி வந்துட்டு வி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. சி ஹியர், இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த டாப் அண்ட் பாட்டமில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு தடவை ரொட்டேஷன் ஆகும்போது இந்த பாட்டமில் இருக்கு இல்லையா Q, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குன்னா வெலாசிட்டி 0 ஆக ஆரம்பிக்கும். இந்த பாட்டம் பாயிண்டில் வெலாசிட்டி என்னவாக ஆரம்பிக்கும், ஒரு தடவையும் 0 ஆக ஆரம்பிக்கும். சரியா? இந்த பாயிண்டில் வெலாசிட்டி என்ன ஆகிடும், 0 ஆகும். பட் அப்புறம் எப்படி ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா, அதுக்கு ரீசன் நல்லா பாருங்கள். மறுபடியும் இந்த டாப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா, டாப் வந்து அது டவுன்வர்டில் புஷ் பண்ணும். இங்கே இருக்கிற வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி வந்து அதோட ட்வைஸாக இருக்கும். இதான் இதில் நடக்கும் எப்பயுமே. இந்த ரொட்டேஷன் நடக்கும்போது ரோலிங் மோஷனோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இது. ஸோ இங்கே நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இது இப்படி சுற்றி கீழே வரும்போது டியூ டு ஃப்ரிக்ஷன்னால, அதாவது இந்த பக்கம் ஒரு ஃபார்வர்டில் போகும்போது ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும், ஃப்ரிக்ஷன் எப்போயும் எப்படி ஆக்ட் ஆகும், ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணி அதை என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிவிடும். ரைட்? இந்த இடத்துல வரும்போது இந்த ஃபார்வர்டு வெலாசிட்டி ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால ரெண்டு இங்கே என்ன ஆக ஆரம்பிக்கும், 0 ஆக ஆரம்பிக்கும். இங்கே 2v இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், எப்பயுமே இது இப்படி டவுனில் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே 0 ஆன உடனே அப்படி நிற்காது. ஆஃப்டர் தட் ஏன் மறுபடியும் மூவ் ஆகுதுன்னா, டாப்பில் வெலாசிட்டி ஜாஸ்தி, அது என்ன பண்ணும், 2 டைம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி இருக்கிறதுனால புஷ் பண்ணும் டவுன்வர்டில். 0 ஆகிட்டு திரும்ப மறுபடியும் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு தடவை இந்த பாயிண்ட்டை டச் பண்ணும்போது 0 ஆகிட்டு தான் என்ன ஆகும், சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா இதனுடைய டாப்பில் இருக்கிற அந்த வெலாசிட்டி என்ன பண்ணும், அதை டவுன்வர்டில் புஷ் பண்ண அடுத்தது டவுன் மேலே வரும், கீழே போகும், மேலே வரும், கீழே போகும், 0 ஆகும், அப்புறம் மறுபடியும் சேஞ்ச் ஆகும், 0 ஆகும், சேஞ்ச் ஆகும். ஒரு தடவை இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது 0 ஆகிட்டு அப்புறம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு எப்படி திரும்ப சுற்றுது அப்படின்னு ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறது காரணம் இதனுடைய வெலாசிட்டி அதிகம். டாப்லேருந்து டவுனில் அதை புஷ் பண்ணும் இந்த வெலாசிட்டி. இதுதான் ரோலிங் மோஷனில் நடக்கக்கூடிய நேச்சர். சரியா? இப்போ ஆன்சர் பாருங்கள். இந்த கேஸுக்கு ஒன்றுத்துக்கும் பாருங்கள். இது ரோலிங் மோஷனில் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். இது நான் அன்றைக்கி கான்செப்ட் நடத்தும் போது அந்த டயக்ராம் நான் கொடுத்துருந்தேன். கம்ப்ளீட் 11th ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொட்டேஷன் மோஷன் பிக்சர் நான் கொடுத்துருப்பேன். அதில் இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நோட்ஸில் இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாயிண்ட் P மூவ்ஸ் ஸ்லோவர் தென் பாயிண்ட் P. பாயிண்ட் Pன்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயக்ராமில். இதுதான் பாயிண்ட் P. அப்போ பீக் பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு Pன்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு Qன்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் P வந்துட்டு ஸ்லோவர் தென் பாயிண்ட் Qன்றது தப்பு. ஏன்னா இதுதான் ஸ்பீட் அதிகம், இங்கே ஸ்பீடு 0 ஆகுது. அப்போ ஏ எடுக்க முடியாது. பாயிண்ட் P மூவ்ஸ் ஃபாஸ்டர் தென் Q. Q விட இது அதிகமாக இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. போத் பாயிண்ட்ஸ் P அண்ட் Q ஈக்குவல் ஸ்பீட் கிடையாது. பாயிண்ட் P ஹேஸ் 0 ஸ்பீட் கிடையாது, Q ஹேஸ் 0 ஸ்பீடாக இருக்குமே தவிர எது 0 ஸ்பீட் கிடையாது, P கிடையாது. சரியா? ரைட்? புரிஞ்சுதா? எஸ், ஃபாலோ பண்ண முடியுதா? என்ன சொல்லுன்னு அடுத்த கொஸ்டின் வாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. A constant torque of 100 Newton meter turns a wheel moment of inertia கொடுத்துருக்காங்க 300 kg/m about an axis passing through its center. Starting from rest, its angular velocity after 3 seconds என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது டைரெக்டாகவே ஃபார்முலா. ஓகேவா? இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இங்கே இது என்னென்னா, நம்ம கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே தான். இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா மறுபடியும் தெரியும். டார்க்கு கொடுத்துட்டாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுங்க. சில இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். டார்க் வந்து நமக்கு 100, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன கொடுத்துருக்காங்க, I = 300 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பாசிங் த்ரூ இட் சென்டர்.
ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி இல்லைனா ஒமேகா நாட்னு எடுத்துக்கலாம். அது இனிஷியல் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க 0 நாட். நீங்கள் ஒமேகா நாட் எடுத்தாலும் ஓகே, இல்லை உங்களுக்கு இனிஷியல் ஃபைனல் கன்வெர்ட்டாக இருக்குன்னா டேக் இனிஷியல். இனிஷியலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப்டர் 3 செகண்ட். என்ன அர்த்தம்? ஆங்குலர் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா எஃப் என்னன்னு கேட்குறாங்க, டைம் கொடுத்துட்டாங்க t = 3 செகண்ட் அப்படின்னு சொல்லி, ரைட்? ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் இக்குவேஷன். ரொட்டேஷனல் கைனமேட்டிக் இக்குவேஷன் s = ut + ½ at², லீனியரில் பார்த்து இல்லையா v = u + at, அதுக்கப்புறம் v² - u² = 2as. இங்கே டைம் பீரியட் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இனர்ஷியா கொடுத்துருக்குறாங்க, டார்க் டவு கொடுத்துருக்குறாங்க, ரைட்? இங்கே இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டைம் பீரியட் தெரிஞ்சால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் த ஃபார்முலா? இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க, டைம் பீரியட் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? ஜென்ரலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லீனியராக இருந்தால் v = u + at. ஞாபகம் இருக்கா? v = u + at அப்படின்னா இதை ஆங்குலர் வெலாசிட்டிக்கு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஃபைனல் வெலாசிட்டி, vன்றது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, uன்றது என்னது? இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் கேஸில் ஆக்சிலரேஷன் என்னது? ஆல்ஃபா. ஸோ இந்த கேஸுக்கான ஃபார்முலா இதுதான், ஃபார்முலா, ஓகேவா? ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி இந்த ஃபார்மேட் படி v = u + at பதிலாக ஃபைனல் இல்லை ஒமேகா, இங்கே ஒமேகா நாட்னு போட்டுக்கலாம். நான் அப்படி தான் கொடுத்துருப்பேன், எல்லாம் ஒன்று தான். ஃபைனலாக இனிஷியல் ஃபைனல் ரெண்டும் தெரியணும். ஸோ அப்போ இந்த ரொட்டேஷனல் கைனமேட்டிக்ஸ் இக்குவேஷன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் + α t. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா ஆல்ஃபா தெரியணும். அந்த ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், லீனியர் கேஸில் ஃபோர்ஸோட இன்னொரு ஃபார்முலா டார்க்குக்கு RF sin θ ஒரு ஃபார்முலா. தட் ஆல்சோ வி கேன் ரைட். எப்படி நியூட்டன்ஸ் லா கனெக்ட் பண்ணும்போது F = ma எழுதும்போது அதே மாதிரி இதில் எழுதுனீங்கன்னா ரொட்டேஷனல் கேஸ் எழுதுனா என்ன வரணும்? Fக்கு பதிலாக டார்க்குன்னு வரணும். சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? டவு. மாஸ் வர இடத்துல இனர்ஷியா வரணும் I. ஆங்குலர் வெலாசிட்டி வர லீனியர் வெலாசிட்டி வரதுல ஆங்குலர் வெலாசிட்டி வரணும். ஸோ டவு = I ஆல்ஃபா. டவு = I ஆல்ஃபா. ஸோ இனர்ஷியாவும் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் தெரிஞ்சதுன்னா டார்க்குக்கு ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா இன்டர்லிங்க் பண்ண முடியும். ஸோ அப்போ இதிலிருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு இப்போ ஆல்ஃபா தெரியணும், இது எல்லாமே அது தெரியும். ஸோ இப்போ ஆல்ஃபா = டவு பை I, டார்க் பை இனர்ஷியா. டார்க் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 100 பை இனர்ஷியா 300. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 1/3, தட் இஸ் ஆல்ஃபா. ஆக்சிலரேஷன் வந்துட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் 1/3. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் 0, இது வந்து 1/3. டைம் பீரியட் என்ன கொடுத்துருக்குறாங்க? 3 செகண்ட். சிம்பிளிஃபை பண்ணால் இது கேன்சல் ஆகிடும் 1. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா ரேடியன் பெர் செகண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்குலர் வெலாசிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது? ரேடியன் பெர் செகண்ட். ஸோ WF = 1 ரேடியன் பெர் செகண்ட். இது கொஸ்டின் டிஃபிகல்ட் கிடையாது, அந்த ஆங்குலர் ரொட்டேஷனல் மோஷனை யோசிக்க பழகணும். ஸோ இதில் கொஸ்டின் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி லீனியருக்கு பார்த்தோமோ அந்த மாதிரி ஆங்குலருக்கும் யோசிக்க தெரியணும். ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி, டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் F = ma. ஸோ அந்த லீனியர் நல்லா புரிஞ்சால் போதும், இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும்? இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதை கனெக்ட் பண்ணி அந்த ரிலேஷனை கொண்டு வந்துட முடியும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of 2023 question is the ratio of radius of gyration of solid sphere of mass m and radius r about its own axis, the radius of gyration of the thin hollow sphere of same mass and radius about its axis. So இங்க என்னென்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சாலிட் ஸ்பியரோடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. இப்போ ஏன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா நான் படிக்க சொல்லியிருந்தேன், அது வேறு வழியே இல்லை, நீங்கள் அந்த ஃபார்முலா படித்தா தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா இது டேரக்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் தின் சாலிட் ஸ்பியரோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. மாஸும் ரேடியஸும் சேமாக இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க, சரியா? அப்போது இதில் இந்த சாலிட் ஸ்பியர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் கேஸுக்கு அதில் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், ஓகேவா? நான் சிம்பிளாக இதை ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் சாலிட் ஸ்பியர்னு எழுதிக்கிறேன். சாலிட் ஸ்பியர் இது ஃபார்முலா. ஸோ அதுக்கு ஸ்டாண்டர்டாக டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. என்ன வரும்னா √2/5 r, √2/5 × r. அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப்
thin hollow sphere, thin hollow sphere. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2/3r அப்படின்னு வரும். இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா அவங்க இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும், ரூட் ஆஃப் 2/5 ஆர் ஆக்சுவலாக கேன்சல் ஆகிடும். இது ரெசிப்ரோக்கல் ஒரு மாதிரி டினாமினேட்டரில் அப்போ மாற்றி எழுதிக்கலாம். ரூட் ஆஃப் 3/2 வந்துருமா, கரெக்ட். இது டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் இது எழுதுனீங்கன்னா 3/2 வந்துடும். இது 2/5 ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் ஒரே ரூட்டில் போட்டால் என்ன வரும், இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இல்லையா, ஒரே ரூட்டில் போட்டுடலாம். 2/5 × 3/2 ரெண்டு கேன்சல் ஆகிட்டா ரூட் ஆஃப் 3/5ன்னு வரும். சரியா? ஸோ இங்கே ஆப்ஷனில் ரூட் ஆஃப் 3/5னா இப்போ என்ன அடுத்தது ரேஷியோவில் எழுதும்போது √3:√5 தனித்தனியாக பிரிச்சிக்கலாம். ரூட் ஆஃப் 3/5னா √3:√5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எங்கள் ஆப்ஷனில் எங்கேயுமே கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் நன் ஆஃப் திஸ். புரியுதா? ஆப்ஷனில் ரூட் ஆஃப் 3:√5 கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் இந்த கேஸுக்கு என்னன்னா நன் ஆஃப் திஸ். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தி ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் flywheel moving with uniform angular acceleration changes from 1200 rpm to 3120 rpm in 16 seconds. தி ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து நீட் 2022 கேட்ட கொஸ்டின். ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஜென்ரலாக ஆக்சலரேஷன் என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் நம்ம a = velocity changes with respect to time. ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா ஆங்குலர் velocity changes with respect to time அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபைனல் ஆங்குலர் ஆக்சலரேஷன் மைனஸ் இனிஷியல் பை t. சொல்றது புரியுதா? ஃபைனல் ஆங்குலர் ஆக்சலரேஷன் மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் ஆக்சலரேஷன் பை டைம் பீரியட். இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்துட்டு இனிஷியல், இது வந்து இனிஷியல், இது ஃபைனல், ரைட். டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16 செகண்ட்ஸ். பட் இதில் எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன் per செகண்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் ரொட்டேஷன் per மினிட் கொடுத்துருக்காங்க. per செகண்ட் கொடுக்கல, per மினிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆகிருக்குது, அதாவது 1200 ஆர்பிஎம்னு என்ன அர்த்தம்? per மினிட்டுக்கு 1200 சுற்றி இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு ஃபேன் ரொட்டேட் ஆகுதுன்னா ஒரு மினிட் 1 மினிட்டுக்கு எவ்வளோ தூரம் சுற்று நம்ம கால்குலேட் பண்ண முடியும். 1 மினிட்டுக்கு இவ்வளோ தூரம் சுற்றி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எவ்வளோ ஆங்கிள் சுற்றி இருக்குது? ஒரு ஆங்கிள்னா 2π, 1 கம்ப்ளீட் சைக்கிள்னா 2 சைக்கிள்னா 4π, அப்புறம் 6π. அப்போ எத்தனை ரொட்டேஷன் கவர் பண்ணி இருக்குதோ அவ்வளோ ஆங்கிள் அது கவர் பண்ணிருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் வாட் ஆங்குலர் வெலாசிட்டி. அது கூட நம்ம கனெக்ட் பண்ணுறது. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு இந்த டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபைனல் மைனஸ் இனிஷியலோட டிஃபரன்ஸ் எடுங்க. 3120 மைனஸ் 1200 இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 3120 மைனஸ் 1200. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1920 ஆர்பிஎம்னு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன மாற்றி ஆகணும்? ஆங்குலர் வெலாசிட்டியோட எஸ்ஐ ரேடியன் per செகண்டுக்கு மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா 1920 என்ன பண்ணணும்? ரொட்டேஷன் per மினிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு மினிட்டையும் மாற்ற வேண்டியதாக இருக்கும். இது வந்து இவ்வளோ சைக்கிள் போகுதுன்னா ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணணும்? 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கவர் பண்ணுற ஆங்கிள் என்ன? 2π. 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கவர் பண்ணுற ஆங்கிள் எவ்வளோ? 2π. அப்போ இவ்வளோ சுற்று டிஃப்ரென்ஸ் வந்துருக்குதுன்னா அப்போ 2πயில் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளோ ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ ரொட்டேஷன் எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்துக்கப்புறம் என்ன பண்ணி ஆகணும்? இங்கே மினிட் செகண்டுக்கு மாற்றி ஆகணும். ரொட்டேஷன் per செகண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். நான் சொல்கிறது புரியுதா? ரொட்டேஷன் per செகண்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 2π மட்டும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ ஆங்கிள் கவர் ஆகுதுன்னு கிடைச்சிடும். ரேடியன் % டேட்டா கிடைச்சிடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொட்டேஷன் per மினிட்.
ஏன்னா ஆங்குலர் வெலாசிட்டியோட SI யூனிட் ரேடியன் பெர் செகண்ட். ஸோ ரேடியன்னா இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2π, செகண்ட்னா டைம் பீரியடோட யூனிட். அப்போ இங்கே மினிட்ல கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணி ஆகணும், 60 மினிட் 1 மினிட் எதுக்கு ஈக்குவல், ரேடியன் பெர் மினிட்னா டினாமினேட்டர் வரும்னு அர்த்தம். ரேடியன் பெர் மினிட்னா என்ன அர்த்தம், பெர் மினிட் டிவிஷனில் வரக்கூடியது மினிட்னு அர்த்தம். அப்போ மினிட்டை செகண்டுக்கு மாதிரி என்ன பண்ணணும், பை 60ஆல் சிம்பிளிஃபை பண்ணணும். இவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் எல்லாமே பையில் தான் வருது, அதனால் நீங்கள் பை இங்கே கன்வெர்ட் பண்ண அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த 0 0 நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அதுக்கப்புறம் இது 1 டைம், இது 3 டைம். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 × 3 3, இது 6 × 3 18, 12 4. ஸோ அப்போ 64π ரேடியன் பெர் செகண்ட். இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிங்க. தேர்ஃபோர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ω(f - ω) என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 64π. 64π டைம் பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 செகண்ட். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் ஈக்குவல் டு 4π. ஓகேவா, ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர் எங்கே வந்திருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர், ரைட். எஸ், கரெக்ட் கரெக்ட், வெரி குட் ஹரிதா தமிழரசி, கரெக்ட் ஆன்சர். எஸ், புரிஞ்சுதா பவேஷ்? எஸ், பி தான் ஆன்சர், கரெக்ட். யார் சொல்லியிருக்க கேட்டிருக்கீங்க, சிவகுமார். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? இதெல்லாமே 20 அப்போலாம் கேட்ட கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயரில் மட்டும்தான் நமக்கு ரொட்டேஷனல் மோஷனில் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் இருந்ததே தவிர, அதுக்கப்புறம் ஏன்னா ரொட்டேஷனல் மோஷன் சாப்டர் லாஸ்ட் இயர் கேட்டதிலே ரொம்ப ட்ரிக்கியாக இருந்த கொஸ்டின். மற்ற எல்லா சாப்டர் கொஸ்டினுமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். 11th அதாவது பர்டிகுலராக அந்த ரொட்டேஷனல் மோஷன், அதுக்கப்புறம் அந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு 6-7 கொஸ்டின் மட்டும்தான் மொத்தமாகவே. ஓவரால் அந்த 45 கொஸ்டினில் நிறைய டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கொஸ்டினாக இருந்தது நம்ம அந்த 20-25 கொஸ்டினில். 12th ஃபிசிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே மேனேஜ் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருந்தது. அது அவ்வளோ டஃபாலாம் கேட்கல. 11th ஃபிசிக்ஸ் தான் நமக்கு போன வருஷம் கேட்டதில் கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக கேட்டாங்க. டேரெக்டாக ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கிடையாது. அதில் மீதியெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். 2 objects of mass 10 kg and 20 kg respectively are connected to the 2 ends of a rigid body of length 10 meter with negligible mass. The distance of center of mass, distance of என்ன கேட்டுக்கிறாங்க, center of mass of the system அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே யூனிக்காக மாஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த 10 kg அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். இது சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ என்ன டயக்ராம் ரஃபாக போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு எங்க 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 10 kg 20 kgன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது M1 M2 ரெண்டு மாஸோடைய வெயிட் கொடுத்துட்டாங்க. ஆர் கனெக்டடு 2 ends ஆஃப் த ரிஜிட் பாடி. ஓகேவா, லென்த் வந்து 10 மீட்டர் வித் நெக்லிஜிபிள் மாஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே தான் என்ன பண்ணுறாங்க, இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின், கரெக்டாக. த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் 10 kg மாஸில் இருக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுதான் 10 kg மாஸ். இங்கே தான் 10 kg மாஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 kg மாஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா என்ன வரும், 0,0. இது இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது 10,0, ரைட். அவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு நான் டயக்ராமாக தான் போட்டுக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கனெக்டட். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க. 2 ends ஆஃப் த ரிஜிட் ராட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 10 kg, இது வந்து இந்த 10 kg அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய மாஸ் நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க. இது ராடோடைய மாஸை நெக்லிஜிபிள் சொல்லிட்டாங்க. ஒன்லி இந்த 2 மாஸ் மட்டும் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேஸ். அப்போது சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணணும், இது x1 y1, இது வந்துட்டு x2 y2. இது ஆன் த ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ இது M1 M2, கரெக்டாக. ஒன்லி எக்ஸ் ஆக்சில் மட்டும்தான் மாஸ் இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், M1 x1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், M1 x1 ப்ளஸ் M2 இன்ட்டு x2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, M2 மாஸ் பை த டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். M1 x1 ப்ளஸ் M2 x2 பை M1 ப்ளஸ் M2. அப்போ M1 வந்து 10, x1 ஆரிஜின் எந்த இடத்துல இருக்குது, 0 ஆரிஜினில் இருக்குது. M2 இன்ட்டு x2 வந்துட்டு 10 பை M1 ப்ளஸ் M2, 10 ப்ளஸ் 20, ரைட். ஸோ அப்போ இது 0 ஆகிடும்.
சார் இங்கே m2 ஓட வேல்யூ வந்து 20 இந்த இடத்துல. ஸோ அப்போ 20 into 10 ரைட். சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 0 ஆகிடும். இது 200 by 30. ஸோ அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆனால் 20/3 மீட்டர். 20 divided by 3 மீட்டர். ஆப்ஷன் B is the answer. ஓகேவா? இது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் அதை எப்போயாவது தான் கேட்டிருக்காங்க, 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ஒரே டாப்பிக்கே வர ஹெட்டிங் தான். எப்போயாவது கேட்பாங்க சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ அதனால் அது நம்ம தெரிஞ்சு வச்சு தான் ஆகணும். பாருங்கள், அடுத்து இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். the ratio of radius of gyration of a thin uniform disc about an axis passing through its center and normal to its plane to the radius of gyration of the disc about its diameter கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதுவும் ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ ரேஷியோ ஆஃப் radius of gyration of thin uniform disc. radius of gyration கேட்டிருக்கிறாங்க. thin uniform disc about an axis passing through. ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் வந்துட்டு சென்டரில் பாசிங் த்ரூ த சென்டர் கேஸுக்கு. அப்புறம் டு இட்ஸ் பிளேன் டு த ரேடியஸ் ஆஃப் த கைரேஷன் ஆஃப் த டிஸ்க் அபவுட் இட்ஸ் டயமீட்டர். ரெண்டு கேஸ் இருக்குது. ரெண்டுமே என்னதுன்னா தின் யூனிஃபார்ம் டிஸ்க்கு தான். தின் யூனிஃபார்ம் டிஸ்க்கு தான். டிஸ்கோடைய சென்டரில் அங்கே ஆக்சிஸை வச்சு சுற்றுனீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த கேஸுக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் என்ன வரும். அதே டிஸ்கில் டயமீட்டரை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுனீங்கன்னா தெரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? இமேஜின் பண்ண முடியுதா? டிஸ்க்கு நடுவில் ஒரு ஹோல் இருந்து நீங்கள் டிஸ்க்கு சென்டரில் ஹோல் ஆக்ஸை வச்சு சுற்றும் போது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி வருது? மொத்த டிஸ்கில் டயமீட்டரை வந்து ஆக்ஸை எடுத்து அதை வச்சு சுற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த டிஸ்க்கு? ரெண்டு கேஸ் இருக்குது. அது ரெண்டு கேஸோடைய ரேஷியோ தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று கேஸுக்கு என்ன அப்படின்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இங்கே டயக்ராம் என்ன நான் சும்மா ரஃபாக போடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கும். இந்த கேஸ் வந்து டிஸ்கில் வந்துட்டு இந்த இடம் சென்டர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு ரொட்டேஷன் பண்ணும்போது. செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா டயாமீட்டர் அந்த டிஸ்க்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக டயாமீட்டர் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டயாமீட்டர் வரைஞ்சிட்டு இதை ஆக்சிஸாக எடுத்து சுற்றுனீங்கன்னா ரெண்டு கேஸோடைய ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். இது சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு சுற்றும் போது இந்த டயாமீட்டர் ரெஃபரன்ஸாக வச்சு டிஸ்க் இப்படி சுற்றுனீங்கன்னா என்ன வரும்? அது ரெண்டு கேஸுக்கான ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா. ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் கே. இப்போ இந்த கேஸுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா r/√2 வரும். டயாமீட்டரில் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எடுக்கும்போது r/2. ஸோ r/√2 இது r/2ன்னு வரும். ரைட். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்துனா இப்போ இது K1 K2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ K1/K2 தான் ரேஷியோ கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ என்ன வரும்? r/√2 இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும் 2/r. ஸோ r கேன்சல் ஆகிடும். r என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2/√2. அப்போ 2/√2 எப்படி எழுதலாம்? 2 வந்து √2 × √2ன்னு எழுதலாம் /√2. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் √2/1 தட் இஸ் √2:1. ஓகேவா? ஓகே. √2 எஸ் தட் இஸ் த ஃபார்முலா. இது ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அப்படியே முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுவும் டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா படிக்கும்போது இனர்ஷியா ஃபார்முலா தெரியணும், ஆல்சோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலாவும் தெரியணும். சரியா? அது தெரிஞ்சால் தான் இந்த பர்டிகுலர் ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு மெயினாக டிஸ்க்கு, ஸ்பியரு, அப்புறம் ராடு, சிலிண்டர் ஒரு ஃபியூ ஷேப் ரிப்பீட்டடாக இருக்கும். திரும்ப திரும்ப அதுலேருந்து தான் கொஸ்டின் நமக்கு கேட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அதனுடைய ஃபார்முலா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அண்ட் எனர்ஜி ஆஃப் 484 ஜூல், எனர்ஜி ஆஃப் 484 ஜூல் இஸ் ஸ்பெண்ட் இன் இன்க்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் எ ஃப்ளைவீல் ஃப்ரம் 60 RPM to 360 RPM. The moment of inertia of the flying wheel என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ moment of inertia of the flying wheel. ஓகேவா? ஸோ இது என்ன ஃபார்முலா அப்படின்னா இட் ரிலேட்டட் டு கைனடிக் எனர்ஜி.
ரைட், மோஷனில் இருக்கும்போது. ஸோ அப்போ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு half ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, half ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர் இங்கே ஃபைனல் மைனஸ் half ஆஃப் I இனிஷியல். ஞாபகம் இருக்கா? சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, half mv ஸ்கொயர் வந்து லீனியர் கேஸுக்கு. இங்கே என்ன வரணும், எம்முக்கு பாலா இனர்ஷியா வந்துடும், பிக்கு பாலா ஆங்குலர் வெலாசிட்டி வந்துடும் ஒமேகா. இங்கே இனிஷியல் ஃபைனல் வரதுனால ஃபைனல் இனிஷியல் போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு half ஆஃப் ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் half ஆஃப் ஒமேகா ஐ ஸ்கொயர். ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி ஆங்குலர் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் ஆங்குலர் கைனெட்டிக் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எடுத்தால் இந்த நெட் எனர்ஜி சேஞ்ச் இன் எனர்ஜி கிடைச்சிடும். ஸோ அப்போ இதுதான் இந்த கேஸு. இப்போ இதிலிருந்து 1/2 இன்ட்டு ஐயை காமனாக எடுத்துக்கோங்க, ஒமேகா எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஐ ஸ்கொயர். இதுதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது. சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு 484 ரைட். இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்க, 600 RPM டு 60 RPM டு 360 RPM. அப்போ ஒமேகா ஐ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 60 RPM ரொட்டேஷன் பர் மினிட். அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ரேடியன் பர் செகண்டுக்கு மாற்றணும். 60 இன்ட்டு ஆங்கிள் 2π மல்டிப்ளை பண்ணால் ரேடியனாக மாறிடும். மினிட் செகண்டுக்கு மாற்றணும், 60 அதில் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்கும், 2π ரேடியன் பர் செகண்ட். அதுக்கப்புறம் ஃபைனல் பாருங்கள், ஃபைனல் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 360 RPM. 360 RPMனா 360 இன்ட்டு 2π/60 கரெக்டாக ரேடியன் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா. ஸோ அப்போ இது எத்தனை ஆகிடும், கேன்சல் பண்ணால் 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இது 6 டைம். ஸோ அப்போ டோட்டலாக 12π ரேடியன் பர் செகண்ட். அப்போ இதிலிருந்து நம்ம இனர்ஷியாக கண்டுபிடிச்சாகணும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். தேர்ஃபோர் 484 இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறதுல அப்படியே வச்சுக்கோங்க, எலிமினேஷன் நம்ம ரொம்ப பார்த்துக்கலாம். ஐ இன்ட்டு ஒமேகா ஃபைனல் என்ன வந்திருக்கு 12π. ஸோ அப்போ 12π ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 12π ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வந்துட்டு 2π. ஓகேவா? இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நீங்கள் எப்படி எழுதலாம், a + b இன்ட்டு a - b எழுதிக்கலாமா? ஸோ அப்போ 484 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. 12π + 2π எவ்வளோ வரும், 14π. ஆட் பண்ணிங்கன்னா a + b, a - b. 12π - 2π 10π, a - b எவ்வளோ வரும் 10π. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண இப்போ ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இதை கேன்சல் பண்ணால் இங்கே 7 டைம், அப்புறம் இந்த 7 இதையும் கேன்சல் பண்ணுங்கள். என்ன வரும், 6 இன்ட்டு 7 42. கேன்சல் ஆகுமா? ஓகே, இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறது இங்கே கொண்டு வந்துருங்க. ஆன்சர் எதில் வந்துருக்குது, டெசிமலில் வந்துருக்குதா? ஓகே, அப்போ அப்ராக்சிமேட் ஆன்சர் தான். ஓகே ஃபைன், இப்போ அப்ராக்சிமேட்டில் தான் ஆன்சர் வந்துருக்குது. ஸோ அப்போ I = 484. இங்கே என்ன ஆகும், I இன்ட்டு 7π ஸ்கொயர்னு வரும். 7π ஸ்கொயர், பை இன்ட்டு பை என்ன வரும், பை ஸ்கொயர். அப்போ இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ ஃபைனலாக I = 484 டிவைடட் பை 7π ஸ்கொயர். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பை ஸ்கொயர்லாம் வந்தால் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் ஈஸி ஞாபகம் சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா? பையோடைய வேல்யூ அப்ராக்சிமேட்லி எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன், √10. ஏன்னா பையோடைய வேல்யூ 3.14ன்னு வரும், √10 வேல்யூ 3.16 சம்திங்னு இருக்கும். சரியா, நியரஸ்ட்டாக இருக்கும். அப்போ பை ஸ்கொயர் நான் எதுக்கு ஈக்குவலாக எழுதலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரவுண்ட் ஆஃப் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் பை ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. பை ஸ்கொயர் வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ 484 ரைட். இங்கே ஆல்ரெடி ஒரு 10 வேலை இருக்கு இல்லையா, அந்த 10 இங்கே கொண்டு வந்துடணும். இன்ட்டு 10
ஓகேவா கரெக்டா 7 பை ஸ்கொயர் இன்ட்டு 10 பை இப்போ என்ன ஆகிட்டு பாருங்க இந்த 7ஆல் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை 7 இன்ட்டு பை ஸ்கொயருக்கு பதிலாக 10 இன்ட்டு 10 இல்லைனா 10 இன்ட்டு 10 போட்டுக்கலாம் இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஆன்சர் முடிஞ்சிடும் ஸோ இப்போ இது ஒன் டைம் ரவுண்ட் ஆஃப் தான் நியரஸ்ட் ஆன்சர் தான் வரும் என்ன வருதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எஸ் கரெக்டாக தான் வந்துருக்கு ஸோ நியரஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் வரும் 6 அதுக்கப்புறம் $69.something வரும் அப்படியே வச்சுக்கோங்க அதை சரி அப்ராக்சிமேட்டாக 699 வரும் அதை அப்படியே வச்சுக்கிறேன் ஸோ அப்போ 69 அப்ராக்சிமேட்லி சரியா எக்ஸாக்ட்லி கிடையாது 69 பை 100 அப்போ பை 100 என்ன எழுதலாம் 0.69 ஸோ ஆப்ஷன் படிங்க 0.7 இருக்குது 0.69 ஆல்சோ வி கேன் ரைட் 0.7 ஸோ அப்போ 0.7 kg எஸ் அப்ராக்சிமேஷன் இஸ் இனஃப் பை ஸ்கொயரு நீங்கள் 10 ஞாபகம் வச்சுன்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இப்போ நான் போட்டேன் இல்லையா ஏன்னா ஏற்கனவே கொடுத்துருந்தேன் பேசிக் மேக்ஸில் நான் நடத்தும் போது கவனிச்சினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஸோ நான் அதெல்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் ஒரு வேல்யூ வந்து இந்த பை ஸ்கொயர் வேல்யூ நமக்கு இந்த மாதிரி எப்போயாவது வரும்போது நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாமல் நீங்கள் என்னென்னு பண்ணிக்கலாம் பை ஸ்கொயர் வர இடத்துக்கு பதிலாக 10 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் பை வர இடத்துல √10 தேவைப்பட்டாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக ஆகிடுச்சு பாருங்கள் இங்கே 10 10 100 இது நியரஸ்ட்டாக போட்டு 0.6 ஸோ அதை ரொம்ப நியரஸ்ட்டாக கொண்டு வந்துட்டா எஸ் அந்த எஸ் கரெக்ட் எஸ் கரெக்ட் நம்ம எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ண அவசியம் கிடையாது இந்த எனக்கு நியரஸ்ட்டாக 69 வருது தட் இஸ் இனஃப் அதை வச்சு நான் அப்ராக்சிமேஷன் ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சா போதும் நார்மல் மெத்தடில் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்றதுலாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாட் நெசசரி நமக்கு எலிமினேஷனில் ஆன்சர் கரெக்டாக வந்தால் சரிதான் ஓகே ஸோ நம்ம அடுத்தது ஸோ ரொட்டேஷனல் மோஷன் முடிஞ்சது ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் இன்றைக்கி இதில் ஓகே வாங்க தெர்மோடைனமிக்ஸில் கேட்டால் கொஸ்டின் 2025ல் ஸோ இப்போ வந்துட்டு வில் see some questions from thermodynamics அதில் எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் 2 gases A and B are filled at the same pressure in separate cylinders with movable pistons of radius RA and RB respectively and supplying an equal amount of heat to both the system reversibly under constant pressure. The pistons of gas A and B displaced by 16 cm and 9 cm respectively. If the change in their internal energy is the same, then the ratio of RA by RB என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கரெக்டா இது ஆக்சுவலா எந்த ஃபார்முலான்னு தெரியுதா உங்களுக்கு delta Q equal to first law of thermodynamics delta Q plus delta U plus work done W. Do you remember this formula? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இது first law of thermodynamics இதான் என்னது 2 gases A and B filled at எதெல்லாம் சேம்னு சொல்லியிருக்கான்னு முதல்ல ஹைலைட் பண்ணுங்க same pressure in separate cylinder movable pistons ரெண்டுத்தோட radius RA RB given கொடுத்துக்கிறாங்க
and supplying equal amount of heat. ரெண்டுத்துலையுமே heat equal amount of heat both the system reversibly under constant pressure. Gas A and B displacement கொடுத்துருக்காங்க 16 and 16 cm 9 cm respectively. If the change in their internal energy also same, delta U same. ஓகேவா? ரெண்டு கேஸ்லையும் ஃபர்ஸ்ட் கேஸுக்கான அதாவது டெல்டா Q1 இல்லைனா QABன்னு சொன்னால் டெல்டா QAவும் டெல்டா QB ரெண்டும் சேம். கொஸ்டின் அவங்க அதான் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? டெல்டா UA internal energy changes ஃபர்ஸ்ட் ஒன்லையும் செகண்ட் ஒன்ல இன்டர்னல் சேஞ்ச் என்ன சொல்லிட்டாங்க? சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போது டோட்டலாக அதில் சப்ளை பண்ணுற ஹீட்டு சேம் ரெண்டுத்துக்கும் சேஞ்ச் ஆகிற இன்டர்னல் எனர்ஜி சேம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக W என்னவாக இருக்கணும்? WAவும் WBயும் என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும். தட்ஸ் அ கண்டிஷன். தேர்ஃபோர் ஒர்க் டன் டியூ டு A, ஒர்க் டன் டியூ டு B என்னது? சேம். ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அவங்க தனித்தனியாக கிளியராகவே சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைக்கு படித்தா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் போத் த சிஸ்டம், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆல்சோ சேம். ஸோ எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்போ என்ன ஆகணும்? ஒர்க் டனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ WA ஈக்குவல் டு WB. ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன? வாட் இஸ் ஒர்க் டன்? W ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். தட் இஸ் ஒர்க் டன் ஃபார்முலா இன் தெர்மோடைனமிக்ஸ். ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ஞாபகம் இருக்கா? pressure into change in volume. That is the formula of work done. Right? இப்போ இதில் simplify பண்ணுங்களேன். இந்த formula எழுதுறீங்கன்னா pressure into delta VA, pressure into delta VB. Right? இங்கே ஏன் ஒரே pressure போட்டிருக்கிறேன்? Yes. P and PB போடல, same pressure. See here, same pressure. அதனால இங்க PB போட்ட அவசியம் கிடையாது. pressure also same. அதனால இப்போ எது கேன்சல்? அவ்வளவுதான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர். pressure கேன்சல். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த பிஸ்டன் எந்த அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிண்டர் கேஸ் வரும்போது நம்ம அந்த பிஸ்டனுடைய ஷேப் எப்படி இருக்கும்? பிஸ்டனோட ஷேப் இப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும்? அந்த சர்க்குலராக தானே இருக்க முடியும். ஸோ ஃபார்முலா இங்கே உள்ளே கொண்டு வாங்க. இந்த கேஸுக்கு வால்யூம் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஞாபகம் அந்த ஃபார்முலா டிஸ்பிளேஸ்மெண்ட். இதெல்லாம் ரஃபாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரஃப். சரியா? வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ பிஸ்டனுடைய ஏரியா என்னது? என்ன ஷேப்பில் இருந்திருக்கும்? piston இப்படி மேலே போட்டு கீழே வருது இல்லையா? what is the shape of the piston? area of the piston வந்து circle pi r square. rக்கு பதிலா இங்க RA square. pi RA square into distanceக்கு பதிலா என்ன எழுதணும் இங்க? DA. வால்யூம் ஃபார்முலா எழுதுறேன். வால்யூம் உடைய ஃபார்முலா ஏரியா into distance. சரியா? அதுங்க displaced water displaced கொடுத்துருக்காங்க. that is a distance. pi RA square that is area into DA. delta VB எடுத்தீங்கன்னா என்ன வரும்? pi RB square into DB. அவ்வளோதான். சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பை கேன்சல். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? RA by RB கேட்டுக்கிறாங்க. அப்போ இதை கீழே கொண்டு வாங்க. RA by RB ரெண்டு ஸ்கொயர் ரெண்டுனால ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். RA ஸ்கொயர் by RB ஸ்கொயர். இங்கே என்ன ஆகும்? DB by DA. ரைட்? ஸோ அப்போ DB எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? DB வந்துட்டு 9ஆ? இது வந்து 16. அப்போ 9 by 16. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா RA by RB ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 by 16 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை ரூட் எடுங்க. RA by RB ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 by 16 கிடைக்கும். அப்போது 3 by 4. RA by RB ஈக்குவல் டு 3 by 4. So option D is the answer. புரிஞ்சுதா? கிளியர்? இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா தான். இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா போதும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணி தரணும், எதெல்லாம் சேம்னு சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக ஹைலைட் பண்ணினாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஜாமெட்ரி அந்த வால்யூமுடைய ஃபார்முலா பேசிக்காக தெரியணும். ஸோ இப்போ ரேடியஸையும் டிஸ்டன்ஸையும் எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஏரியா உள்ளே வந்தாகணும்.
அப்போ ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ் வால்யூமுடைய ஃபார்முலா ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸோ இல்லை ஏரியா இன்ட்டு ஹைட்டோ இல்லை ஏரியா இன்ட்டு வாட் எவர் இட் இஸ் அது எல்லாமே அது கூட கனெக்ட் ஆகிடும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் நிறைய வால்யூம் கூட கனெக்ட் பண்ணும்போது. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்துட்டு அதே வருஷத்தில் கேட்டது 2025 கேட்ட கொஸ்டின். A container has two chambers of volumes V1 2 liters and V2 3 liters separated by a partition made of thermal insulator. The chambers contain N1 equal to 5, N2 equal to 4 moles of ideal gas at pressure P1 atmospheric pressure, P2 2 atmospheres respectively. When the partition is removed, the mixtures attains equilibrium pressure. So the equilibrium pressure கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அந்த தெர்மல் இன்சுலேட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் அது ரெண்டு கான்டாக்ட் ஆகும். அப்போ அந்த ஈக்குலிபிரியம் மிக்சர் ஃபைனல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேவா, அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் ப்ரெஷர் ஈக்குவல் டு P1 V1 இனிஷியலாக இருந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூம், ஃபைனலாக இருந்த செகண்ட் ஒன்னோட ப்ரெஷர் அண்டு வால்யூம் P1 V1 ப்ளஸ் P2 V2 டிவைடட் பை நெட் வால்யூம் V1 ப்ளஸ் V2. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, அந்த தெர்மல் இன்சுலேட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் ரெண்டு என்ன டேரெக்டாக கான்டாக்ட் ஆகிடும். ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், ஸோ அப்போ P1 என்ன பாருங்கள், இனிஷியல் ப்ரெஷர் ஃபஸ்ட் ஒன்ல 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ அப்போ 1 இன்ட்டு வால்யூம் இனிஷியலாக என்னது 2. ஸோ அப்போ 1 இன்ட்டு 2. அடுத்தது வந்துட்டு செகண்ட் ஒன் வந்து 2 வால்யூம் 3. ஸோ அப்போ 2 இன்ட்டு 3 ரைட் by 2 plus 3 2 plus 3 total volume. So அப்போ இங்கே 2 plus 6 by 5. ஸோ அப்போ என்ன வரும் 8 by 5. சிம்பிளிஃபை பண்ணால் 1.6 atmospheric pressure. Option D is the answer. Yes, 8 by 5 1.6. Right? புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. The equilibrium state of thermodynamic system is described by. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, equilibrium state இதுதான் கீவேர்டு. equilibrium state of thermodynamic system is described by. ஸோ இந்த equilibrium state கேஸ் நம்ம எடுக்கும்போது ஜென்ரலாகவே ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், தெர்மோடைனமிக்ஸில் ஸ்டேட் வேரியபிள்ஸ் என்னது ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் PV ஈக்குவல் டு NRT நம்ம ஃபார்முலா படிக்கிறோம் இல்லையா, அந்த PV ஈக்குவல் டு NRTன்றதுல PV அதுக்கப்புறம் என்னது டெம்பரேச்சர், இதுக்கு பேர் தான் என்னது ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காம்பனண்ட் பேர் ஸ்டேட் வேரியபிள். இந்த ஒர்க் டன் ஹீட்ன்றதுலாம் பாத் டிபெண்ட். ஓகேவா, இட் இஸ் நாட் எ ஸ்டேட் வேரியபிள். ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ஆஃப் தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேட்டிருக்கிறாங்க. ப்ரெஷர் டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் என்னது வால்யூம். ஓகேவா, ஸோ ACD எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. சரியா, இதுக்கு பேர் தான் ஸ்டேட் வேரியபிள். படிச்சிருப்பீங்க நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில், கெமிஸ்ட்ரி பார்த்துருப்பீங்க, ஃபிசிக்ஸில் நமக்கு அதுதான் இருக்கும். அந்த ஹெட்டிங் படிக்கும்போது ஸ்டேட் வேரியபிள்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒர்க் டன் டோட்டல் ஹீட்லாம் என்னது பாத் டிபெண்ட். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. 2024 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். A thermodynamic system is taken through the cycle ABCDA அப்படி கொடுத்துக்கிறாங்க. The work done by the gas along the path BC என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த பாத் BC எங்கே இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரைட், இதை இருக்குது பாருங்கள், இதுதான் பாத் BC. சரியா, இந்த பாத் BCயில் ஒர்க் டன் கேட்டுக்கிறாங்க. ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன, work done equal to pressure into change in volume, otherwise final volume minus initial volume எல்லாம் ஒன்று தான். சரியா, ரைட், ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். இந்த கேஸில் இந்த B2C எழுதும்போது லிசன், அதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணினா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த B2Cயில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இது B, இது C, இந்த டைரக்ஷனில் சேஞ்சஸ் போயிருக்குது. வால்யூம் சேஞ்ச் ஆகலை, ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம் இங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர். எக்ஸ் ஆக்சிஸில் வால்யூம், ஒய் ஆக்சிஸில் இருக்குது என்னது ப்ரெஷர். சரியா, ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்குது. இப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது இங்கேருந்து, ஆனால் வால்யூம் என்னவே ஆகலை, சேஞ்ச் ஆகலை. B2C பாருங்கள்,
B to C போகும்போது ஒரே வால்யூம், அந்த 400 cm3 இருக்கு, அந்த வால்யூம் ஃபிக்ஸ்டாக டிஃப்ரெண்ட் ப்ரெஷருக்கு வில் கெட் த சேம் வால்யூம். ஸோ இதுதான் இனிஷியல் வால்யூம், இது ஃபைனல் வால்யூம். இனிஷியல் வால்யூம் ஃபைனல் வால்யூம் ரெண்டுமே என்னவா இருக்குது, ஒரே வேல்யூ, சேஞ்சே ஆகலை. அப்போ என்ன ஆகிடுங்க, இங்கே வந்துட்டு அந்த B to C கேஸில் B to C போனீங்கன்னா வால்யூம் என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்போ என்ன ஆகிடும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எழுதும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் என்ன அர்த்தம், 0 ஆகிடும். ஏன்னா ஒரே வால்யூம் தான் இருக்கும் இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஒர்க் டன் W ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அவங்க கேட்டுக்கிற கேஸுக்கு என்ன வருதோ அதை நான் பண்ணியிருக்கிறேன். B to Cக்கு மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில். பார்த்து B to Cயில் என்ன நடந்திருக்கும், ரைட்? கேட்டிருக்கிறதே கொஸ்டின் அதுதான், பார்த்து B to Cயில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க. ரைட், வெரி குட். அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, an ideal gas undergoes 4 different process from the same initial states சொல்லிட்டாங்க. Those process are adiabatic, isothermal, isobaric, isogoric process. இதில் எதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும்னு பாருங்க. இதில் எந்தெந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன நேம் சொல்ல முடியும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லிசன், இங்கே நமக்கு தெரியும் ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்ன, ஐசோபேரிக் ப்ராசஸ்னா என்ன, மெயினாக ஐசோதெர்மல்னா என்ன. ஐசோதெர்மல்னா எது கான்ஸ்டன்ட், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஐசோதெர்மல்? ஐசோதெர்மல் அப்படின்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஓகேவா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் வந்துட்டு, ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். கிராஃப் வந்து வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இருக்குது. வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த கேஸில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் என்னவா இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஐசோதெர்மல் ப்ராசஸில் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது எதுக்கு, ஐசோதெர்மல் கேஸுக்கு. ரைட் ரைட், புரியுதா? ஐசோதெர்மல் கேஸுக்கு இதான் நடக்கும். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ப்ரெஷருக்கும் வால்யூமுக்குள்ள ரிலேஷனாக வேறு இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே இது கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு பிகாஸ் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். PV ஈக்குவல் டு NRTயில் PV ஈக்குவல் டு NRT எழுதும்போது ரைட் என்ன ஆகும், T கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி NR கான்ஸ்டன்ட், P இன்ட்டு V கான்ஸ்டன்ட் ஆகிடும். Pக்கு V எந்த பக்கம் கொண்டு போனால் P இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு Vன்னு கிடைக்கும். இது ஐசோதெர்மல்ல. அடுத்தது நமக்கு என்ன நடக்கும், ஐசோபேரிக் ப்ராசஸ். இது ஐசோபேரிக் ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், இதில் எது கான்ஸ்டன்ட் ஆகிடும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகேவா, வாட் எவர் த டெம்பரேச்சர் ஆர் வால்யூம் ப்ரெஷர் cannot சேஞ்ச். ஐசோகோரிக் ப்ராசஸ், இதில் வந்துட்டு வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் டெம்பரேச்சர் ஆனாலும் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அதனால் வால்யூம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடியபெட்டிக் ப்ராசஸ் நமக்கு தெரியும், நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் எனர்ஜி. சரௌண்டிங்ஸுக்கும் சிஸ்டமுக்கு என்ன ஆகாது, ஹீட் எக்ஸ்சேஞ்சே இருக்காது. தேர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மாஸ் எக்ஸ்சேஞ்ச், எதுவுமே இருக்காது அடியபெட்டிக் ப்ராசஸில். ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ். இப்போ இந்த கிராஃப் வாங்க, இதில் எதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். இதில் அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, இதில் எது அடியபெட்டிக் ப்ராசஸ்னு கேட்டுக்கிறாங்க. த கர்வ் விச் ரெப்ரசன்ஸ் விச் ஒன் இஸ் அடியபெட்டிக்னு கேட்டுக்கிறாங்க. அடியபெட்டிக்கில் வந்துட்டு இங்கே என்ன நடக்குன்றது ஃபர்ஸ்ட் முடிவு எது கன்ஃபார்மாக நீங்கள் பண்ண முடியும்னு பாருங்களேன். ஐசோபேரிக் ப்ராசஸ், இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது, இது வால்யூமா, இந்த பாயிண்ட் வந்து வால்யூம், இதுக்கு நேராக வால்யூம் சேஞ்சே ஆகலை, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பட் வால்யூம் என்ன ஆகலை, சேஞ்ச் ஆகாமல் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. சரியா, வால்யூம் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ப்ராசஸ், இந்த ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு என்னது, ஐசோகோரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வால்யூம். கரெக்டா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ். புரியுது இல்லையா, ஏன் வால்யூம் சேஞ்சே ஆகலை, ப்ரெஷர் மட்டும் ஒய் ஆக்சில் மாறினே இருந்திருக்குது, எல்லா டிஃப்ரெண்ட் ப்ரெஷருக்கும் சேம் வால்யூம் வந்துருக்குது. அடுத்தது பாருங்க, இந்த ஃபோர்த் ஒன்று பாருங்க, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில், ஆனால் ப்ரெஷர் மாறவே இல்லை.
ப்ரெஷர் மாறவே இல்லை. அப்போ இந்த ஃபோர்த் ஒன் என்னது? ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ். மீதி ரெண்டு தான் என்னது இருக்குது? ஐசோதெர்மல், அதுக்கப்புறம் அடியாபேட்டிக். ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஹைப்பர் கிராஃப் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் வந்து ஹைப்பர்போலிக் கிராஃபாக தான் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் வரும்போது இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது? ஐசோதெர்மல். அடியாபேட்டிக்கும் கிராஃப் இப்படி தான் இருக்கும். பட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டேட்ல இருந்து எடுக்கும்போது ஒரே கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த ஐசோதெர்மலை விட அடியாபேட்டிக் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். அந்த கிராஃபோடைய கர்வ் எடுத்திங்கன்னா இது வந்து டவுனில் இருக்கும், இது எப்பவுமே டாப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது ஐசோதெர்மல் அண்ட் அடியாபேட்டிக் ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஐசோதெர்மல் ப்ராசஸுக்கும் அடியாபேட்டிக் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வேல்யூஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஐசோதெர்மலை விட அடியாபேட்டிக் இன்னும் கம்மியாக வரும் அந்த கிராஃபு. ஸோ இது வந்து அதனுடைய ரிசல்ட்டு. ஸோ அதனால் இந்த செகண்ட் ஒன் வந்துட்டு என்னது? அடியாபேட்டிக். டேரெக்டாக நீங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். பட் ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் கனெக்ட் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பிரச்சனை இருக்காது. இதை கேட்டிருந்தாங்கன்னா ஐசோதெர்மல் அடியாபேட்டிக் போகும்போது ஐசோதெர்மலோட அடியாபேட்டிக் கிராஃப் வந்து டவுனில் இருக்கும். ரைட்? அதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் சுத்தமாக இருக்காது. சரி, இதில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். தட்ஸ் எ டிஃபரன்ஸ். அதனால் அந்த கிராஃப் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலுக்கு ரீசன் வந்து ஹைப்பர்போலிக் கிராஃப். அதனால் ஐசோதெர்மல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ப்ரெஷர் வால்யூம் கிராஃபில் இது ப்ரெஷர் வால்யூம் கிராஃப். டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு கிராஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். அடுத்த கேஸ் பாருங்கள். Two cylinders A and B of equal capacity are connected to each other via a stopcock. A contains an ideal gas and standard temperature and pressure. B is completely evacuated. The entire system, நல்லா படிங்க, the entire system is thermally insulated. மொத்த system thermally insulated na the stopcock suddenly opened. Then the process என்னவா இருந்திருக்கும்? அடியாபேட்டிக். ஏன் அடியாபேட்டிக்னா அதுக்கு ரீசன் என்ன? த என்டையர் சிஸ்டம் தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து எதுவுமே அது உள்ள கான்டாக்ட் ஆகலன்னு அர்த்தம். என்டையர் சிஸ்டம் தெர்மலி இன்சுலேட்டட்னா என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ கான்டாக்ட் சரௌண்டிங் அண்ட் சிஸ்டம். மொத்த சிஸ்டம் அந்த செட்டப்பும் சரௌண்டிங்ஸ் கூட எந்த கான்டாக்டும் இல்லை. ஒன்லி இன்சைடில் மட்டும்தான் அந்த கான்டாக்ட் இருந்திருக்குது. அதாவது ஒரு வேக்கம் இதுக்குள்ளே இன்சைடில் வந்துட்டு அந்த டூ என்னது சேம்பர்ஸா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சொல்கிறது புரியுதா? ஸோ அந்த மொத்த சிஸ்டமுக்கு இன்சைடில் அது இருக்குதே தவிர வெளியிலிருந்து எதுவுமே அது உள்ளே வரல. அந்த சிஸ்டமுக்கு உள்ளே தான் எந்த சேஞ்ச் வேணாலும் நடக்கும். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு அடியாபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் ஃபில்டு இன் எ கண்டெய்னர் வுட் லீட் டு என்ன வரும்? என்ன ஆன்சர் வரும்? இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஏன்? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். கேஸில் நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டிகிள் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். பார்ட்டிகிள் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா பார்ட்டிகிள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா பார்ட்டிகிள் அதிக ஸ்பீட் அதிகமாக மூவ் ஆச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாகும். வெலாசிட்டி அதிகமாச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ½ of mv². ஸோ அப்போ டெம்பரேச்சர் நீங்கள் அதிகமாக கொடுக்கும்போது எனர்ஜி கெயின் பண்ணுறதுனால பார்ட்டிகிள் ஸ்டார்ட் டு மூவ் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி கிரியேட் ஆகுது. கைனெட்டிக் எனர்ஜினால இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? An oxygen cylinder of volume 30 liter. An oxygen cylinder of volume 30 liter. ஓகேவா? இது கொஞ்சம் கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின். கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் வந்த ஒரு கொஸ்டின் இது 2025. Oxygen cylinder of volume 30 liters has 18.20 moles of oxygen. After some oxygen is withdrawn from the cylinder, its gauge pressure drops to 11 atmospheric pressure. And at temperature 27 degrees Celsius, the mass of the oxygen withdrawn from the cylinder is nearly equal. Oxygen உடைய mass withdrawn from the cylinder எவ்வளோ இருக்கும் நியர்லி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா?
ஸோ இது வந்துட்டு இந்த ஃபார்முலா தான் உள்ள கொண்டு வரணும். PV = nRT. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? ரைட், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுங்கள். ப்ரெஷர் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்சல்யூட் ப்ரெஷர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். காஜ் ப்ரெஷர் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போது 11 ATM ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 1 ATM ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 12 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? அப்சல்யூட் ப்ரெஷர். ஃப்ளூயிட் டைனாமிக்ஸில் வந்திருக்கும் இது அப்சல்யூட் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர்னு என்ன அர்த்தம்? டாப்பில் என்ன ப்ரெஷர் இருக்குது? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதுக்கப்புறம் பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கும்போது என்ன அந்த பாட்டமில் என்ன ப்ரெஷர் இருந்திருக்கு, அது ரெண்டுத்துக்கும் காஜ் ப்ரெஷர் அந்த டாப்ல இருந்து அந்த ஹைட்டு கீழே வரும்போது இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் காஜ் ப்ரெஷர். ஸோ பாட்டமில் இந்த ப்ரெஷருக்கும் டாப்பில் இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதுக்கு பேர் காஜ் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர்ன்றது காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதனுடைய சர்ஃபேஸில் டாப்பில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அப்புறம் அந்த காஜ் ப்ரெஷர் ஆட் பண்ண என்ன கிடைச்சிடும்? டோட்டல் ப்ரெஷர் கிடைச்சிடும். தட் இஸ் கால்டு அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ இது ஃபஸ்ட்டு அப்சல்யூட் ப்ரெஷர் இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதை வந்து பாஸ்கலுக்கு மாற்றணும். SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்னது? பாஸ்கல். கரெக்டாக? அப்போ 12 இன்ட்டு பாஸ்கலுக்கு மாற்றினீங்கன்னா 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இதுக்கு ஈக்குவல். ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கிட்டத்தட்ட 1.01 இன்ட்டு 10⁵ பாஸ்கல். 0.1 0.5 0.1 தான். 1.01 இன்ட்டு கிட்டத்தட்ட நம்ம 1 எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 10⁵ பாஸ்கல்னு எடுத்துக்கலாம். அது 1 நம்ம அசம்ஷன் எடுத்துக்கலாம், கன்வீனியன்ட்டாகவே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பாஸ்கலுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணால் போதும்? 10⁵ பாஸ்கலுக்கு மல்டிப்ளை பண்ணால் போதும். இப்போ 12 இருக்கிறதுனால 12 இன்ட்டு 10⁵ பாஸ்கல். இப்போ SI யூனிட்டுக்கு மாற்றியாச்சு. ப்ரெஷரை வந்து 12 இன்ட்டு 10⁵ பாஸ்கலுக்கு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? வால்யூம் கொடுத்துருக்குறாங்க. வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 30 லிட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் கியூபுக்கு மாற்றி ஆகணும். ஸோ அப்போ வால்யூம் V = 30 லிட்டர். ஸோ இப்போ லிட்டரை வந்துட்டு மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். லிட்டர் டு மீட்டர் கியூப் 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். 30 இன்ட்டு 10⁻³ மல்டிப்ளை பண்ணால் 10⁻³ மல்டிப்ளை பண்ணால் என்னவா மாறிடும்? மீட்டர் கியூபுக்கு மாறிடும். லிட்டர் டு மீட்டர் கியூப். சரியா? எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். லிட்டர் டு மீட்டர் கியூப். டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த டெம்பரேச்சர் given in this case? 27 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ கெல்வினுக்கு மாற்றணும். SI யூனிட் 27 டிகிரி செல்சியஸ். 27 + 273 எல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கெல்வினா மாறிடுமா? 273 போட்டால் என்ன கிடைக்கும்? 300 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இது டெம்பரேச்சர் T. ஸோ இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. கொஷினில் 6 கொடுத்துட்டாங்க. 6 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 வேலையை அவங்களே கொடுத்துருக்காங்க. given 100/12. தட் இஸ் இதெல்லாம் given டேட்டா. 100 கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் தான் இது. இது அட்வான்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1.0 10⁵. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணது இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் O2 வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 32. ஸோ இது எல்லாமே நமக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க இனிஷியலாக எவ்வளோ மோல் வந்துன்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜன் ஆஃப் சிலிண்டர் இது வந்து N1 18.80 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கேஸுக்கு எவ்வளோ மோல்ன்றது நம்ம கால்குலேட் பண்ணணும். N2 கால்குலேட் பண்ணணும் நம்ம. இப்போ N2 என்ன வந்திருக்கும் பாருங்க. வாட் இஸ் N2? இந்த ஃபார்முலாவிலிருந்து PV/RT. N2 எதுக்கு ஈக்குவல்னா PV/RTக்கு ஈக்குவல். சப்ஸ்டிட் பண்ணுங்க. P வந்துட்டு 12 × 10⁵. வால்யூம் வந்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க? வாட் இஸ் வால்யூம்? வால்யூம் வந்துட்டு இந்த பேஜில் போட்டுருக்கலாம். ஓகே, எஸ். N2 = PV/RT. ஸோ PV வந்துட்டு 12 × 10⁵. வால்யூம் வந்துட்டு 30 × 10⁻³
R வந்துட்டு 100/12 into temperature 300. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் இந்த கேஸு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 14.54 மோல்ஸ். சரி, அது அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் 14 பாயிண்ட் கிட்ட வரும். சரியா, கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். 14.54 மோல்ஸ். இது N2. ஸோ அப்போ டெல்டா என் சேஞ்ச் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மோல் சேஞ்சஸ் வந்துருக்குது? N2 minus N1. ஓகேவா? ஸோ அப்போ சேஞ்சஸ் கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும்? N1 minus N2. ஏன்னா N1 தானே கிரேட்டர். இங்கே என்ன வந்திருக்குது? இதுதான் N1. 18.20. 18.20 மைனஸ் இது எவ்வளோ வந்திருக்கு? 14.54. எஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3.66 அப்படின்னு வருது. சரியா, 3.66 மோல்ஸ். இதான் என்னது? சேஞ்ச் இன் மோல். சேஞ்ச் இன் மோல். ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க கேட்டிருக்கிறது மாஸ், ஆக்சிஜனுடைய மாஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ டெல்டா என் இன்ட்டு மோலார் மாஸ். இதுதான் வந்து இந்த ரிமைனிங் ஆக்சிஜனுடைய மாஸ். ஸோ டெல்டா என் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோ இருக்குது? 3.66. மோலார் மாஸ், மோலார் மாஸ் எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? 32. இதை கொடுத்துருந்தாங்க இல்லையா கொஷின்லே? ரைட். மாலிகுலார் மாஸ், மாலிகுலார் மாஸ் 32. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 0.1166 or 7 வரும். நியரஸ்டாக 7 kg. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஓகேவா? இது கொஞ்சம் கால்குலேஷன் ரொம்ப பெருசு. சொன்னேன் இல்லையா, இந்த வருஷம் அந்த லாஸ்ட் இயர் கேட்ட சாப்டரில் இது வந்து கால்குலேஷன் பெருசாக இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. டேட்டா நிறைய யூஸ் பண்ணி, ஏன்னா இல்லை வேல்யூமே டெசிமல் வேல்யூ வேறு இருக்குது நிறைய. எலிமினேஷன் கூட நீங்கள் ஈஸியாக பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு கை வைக்க கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இந்த ஒரு கொஸ்டின் டைம் எடுத்துரும். மற்ற கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுமே தவிர மெத்தட்ஸ் சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது எலிமினேஷனாக நம்ம ஈஸியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சிம்பிளிஃபிகேஷன். பட் இதில் சிம்பிளிஃபிகேஷன் கூட ஈஸி கிடையாது. எல்லாமே டெசிமல், ஏன்னா ரொம்ப அப்ராக்சிமேஷன் ஆன்சர் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாமே இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். டக்குன்னு போய்ட்டு இதில் வந்து கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு நினச்சி நம்ம போயிட்டு மாட்டிக்கணும்னா இந்த கொஸ்டினில் டைம் ஓடி போயிடும். ஸோ அப்போ கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும்போது முதல்ல ஈஸியாக இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இதில் வந்து ட்ரை பண்ணணும். இது ஸ்கிப் பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் டைம் எடுக்குதுன்னா வேறு இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்னமே பண்ண முடியாது. சில கொஸ்டினுக்கு வி கான்ட் அப்ளை ஷார்ட்கட் ஆல்சோ. ஏன்னா அது ஸ்டெப்ஸு மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் அதில் வந்துட்டு வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? எலிமினேஷன் கூட ஈஸியாக இருக்காது. நியூமரிக்கல் வேல்யூஸோ டினாமினேட்டர் வேல்யூ பண்ணுறதுக்கு எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டெசிமல் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய கொஸ்டின். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறைய போகிற கொஸ்டின். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான கொஸ்டின். கையை வச்சுட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க தெரியாமல். சரியா? ஸோ அதனால் லாஸ்ட்டில் தான் ட்ரை பண்ணணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு போடக்கூடாது. பட் எனிவே அது எப்படி கேட்டிருக்காங்கிறதுலாம் அதை போட்டிருக்கிறேன். ரைட். த டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் இஸ், இது 2023 கேட்ட கொஸ்டின் கைனடிக் தியரி ஆஃப் கேஸில். -50 டிகிரி, இதெல்லாம் ஈஸி தான். -50 டிகிரி செல்சியஸ் டு வாட் டெம்பரேச்சர் த கேஸ் ஷுட் பி ஹீட்டட் த ஆர்எம்எஸ் ஸ்பீடு. ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஃபார்முலா தெரிஞ்சால் போது இன்க்ரீஸ்ட் பை 3 டைம்ஸ்னு கேட்டிருக்காங்க. ரைட். இதை முடிச்சு நான் பிரேக் விடுறேன். இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் த பிரேக். சரியா? ஸோ ஆர்எம்எஸ் ஸ்பீடு, ஆர்எம்எஸ் ஸ்பீடு. ஸோ இந்த ஆர்எம்எஸ் ஸ்பீடுடைய ஃபார்முலா VRMS ஈக்குவல் டு √3RT/m, √3RT/m. தட் இஸ் ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஃபார்முலா. இதான் ஃபார்முலா. இதில் எதை மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர் மட்டும் தான் நமக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மற்றெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. அதனால் VRMS டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்கே என்னது 3RM இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஸோ RMS டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு √T. ஸோ இதில் எல்லாமே எதில் இருக்குன்னு செக் பண்ணி ஆகணும். கெல்வின், செல்சியஸ் 2 கேஸ்லேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் இதை கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு தான் சால்வ் பண்ணணும். இதை ஃபஸ்ட் நம்ம SI யூனிட் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். கெல்வினுக்கு மாற்றிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எப்படி கெல்வினுக்கு மாற்றுவீங்க? இங்கே டிகிரி செல்சியஸில் என்ன இருக்குது? டெம்பரேச்சரை கண்டுபிடிங்க. 273 இருக்கா?
273 0 டிகிரி செல்சியஸுக்கு. இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க, -50 டிகிரி செல்சியஸு நமக்கு இங்கே வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும், 273 -50 ஞாபகம் இருக்கு இல்லையா? கெல்வின் டிகிரி செல்சியஸ் மாத்திரம்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், டெம்பரேச்சரை வந்துட்டு கெல்வினில் வர வேல்யூ வந்து 273 ப்ளஸ் என்ன பண்ணால் போதும், என்ன டிகிரி செல்சியஸ் வருது அந்த செல்சியஸ் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், இது ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 273 ப்ளஸ் என்ன செல்சியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை கன்வெர்ட் பண்ணால் என்னவா மாறிடும், கெல்வினுக்கு மாறிடும். கெல்வினுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம். தெரியும் இல்லையா அந்த ஃபார்முலா? 273 ப்ளஸ் சின்னு வரும். சின்றது 0 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா இங்கே 0ன்னு போட்டால் 273 கெல்வின் மாறிடும். 100 போட்டிங்கன்னா 373 கெல்வின் 100 டிகிரி செல்சியஸ்னு அர்த்தம். -50 தான் மைனஸில் போடணும். அப்போ -50 போடும்போது எவ்வளோ கிடைக்கும், 223 கெல்வின் மாறிடும். கரெக்டாக? இது இங்கே இப்போ டெம்பரேச்சர். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த கொஷனில், the RMS speed is increased by 3 times அப்படின்னா VRMS கண்டுபிடிக்கணும். increased by 3 timesனா அப்போ என்ன வரும் இங்கே, 4 times of the VRMS. இனிஷியலாக இருந்த VRMS ஓட. நான் சொன்ன பாயிண்ட் புரியுதா? ஏன் 4 times போடுற ரீசன் தெரியணும். increased by 3 timesனா ஒரிஜினலை விட 3 times இன்க்ரீஸ் ஆனால் அப்போ டோட்டலாக நியூ எவ்வளோ, 4 timesனு அர்த்தம். ரைட்? increased 3 timesனா ஒரிஜினலை விட 3 times எக்ஸ்ட்ரா வந்திருக்குது. அப்போ மொத்தமாக புதுசாக எவ்வளோ வந்திருக்குது, 4 timesனு அர்த்தம். இன்க்ரீஸ்டுன்றது எக்ஸஸ் மட்டும், டோட்டல் நியூன்றது 4 times, ஒரிஜினல் ப்ளஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ டோட்டலாக நியூ VRMS டேஷ் வந்து 4 times. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ரேஷியோ எடுத்திங்கன்னா V dash RMS by VRMS. நியூக்கு ஒரிஜினல் ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும், √T dash by √Tன்னு கிடைக்கும். √T dash by இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது VRMSக்கு பதிலாக 4 times ஆஃப் VRMS by VRMS ஒரிஜினல் √T dash கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ரூட்டு போட்டுக்கலாம். T dash by Tக்கு பதிலாக என்ன போடலாம், 223. ஸோ இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன வரும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸா? கரெக்ட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ண என்ன வரும், 1/16. இது 16 ஆகிடும். T dash by 223. ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 223 into 16. 223 into 16. 3568 கெல்வின் கிடைக்கும். ரைட்? இது வந்துட்டு கெல்வின்ல ஆப்ஷனில் எங்கேயாவது டேரெக்டாக இருக்கா பாருங்க. கெல்வின்ல அந்த வேல்யூ கிடைக்கல. 3097 கெல்வின் கிடைச்சிருக்கு, 223 கெல்வின் கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி ஆகணும், டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ டிகிரி செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அப்போ 3568 டிகிரி செல்சியஸ் டு இதுக்கு மாற்றினா 273 சப்ராக்ட் பண்ணணும். கெல்வின் டு டிகிரி செல்சியஸ் வரணும்னா என்ன பண்ணணும், 273 சப்ராக்ட் பண்ணணும். இதே ஃபார்முலா தான் இங்கே பார்த்தோம் இல்லையா, 273 ப்ளஸ் சின்னு போடும்போது கெல்வினுக்கு. இதுவே இதிலேருந்து கெல்வினுக்கு கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும், 273 சப்ராக்ட் பண்ணி ஆகணும். இங்கே சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரைட்? ஸோ அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் பாருங்க. இட்ஸ் ஆன்சர் 3295. 3295. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்? புரிஞ்சுதா? சொல்லுங்க பவேஷ், டவுட்டா? 4 நான் ரீசன் சொன்னேனே, என்ன சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ்டு பை 3 டைம்ஸ்னா ஒரிஜினல் ப்ளஸ் 3 டைம்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துருக்குது, நியூ 4 டைம்ஸ்னு அர்த்தம்.
see இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இது இருக்குது, இதை விட நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா இதை மாதிரி 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது? 3 பார்ட்டு. அதை ஒரிஜினலை விட 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். டைம்ஸ்ன்றது வேறு, இன்க்ரீஸ்ன்றது வேறு. டைம்ஸ்ன்றது மொத்தமாக, இன்க்ரீஸ்ன்றது எக்ஸஸாக. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ்? அதை தெளிவாக புரிஞ்சுக்க, குழப்பிக்க வேணாம். ரைட். ஸோ வி ஹாவ் பிரேக் முடிச்சுட்டு ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 8:20. ஓகேவா? ஸோ 8:40 வில் கண்டினியூ ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் உடைய ஃபியூ கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி அதை முடிச்சுட்டு நாளிலேருந்து நம்ம ஃபுல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ரைட்? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுல் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் நாளிலேருந்து, இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ.
எஸ் ரெடியா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே குட். ரைட் வாங்க. இது வந்துட்டு 2025ல் கேட்ட கொஷின், ஆசிலேஷன் சாப்டரில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 identical point masses P and Q அப்படின்னு சொல்லிட்டாங்க, suspended from 2 separate massless springs of spring constant K1 and K2 respectively oscillate vertically if their maximum speeds are the same அப்படின்னு சொல்லிட்டாங்க. maximum speed same சொல்லிட்டாங்க. the ratio of AQ by AP அது ஓகேவா, AQ by AP. So the amplitude of AQ of mass Q to the amplitude of AP of mass P என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரைட், இதான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் லிசன், இங்கே 2 ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ்னா இப்போ என்ன அர்த்தம், மாஸ் ஆஃப் பியும் மாஸ் ஆஃப் கியூவும் ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ வில் கன்சிடர் தட் இஸ் எம். எதனால், ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ். ஐடென்டிக்கல் சொன்னாங்கனாலே என்ன அர்த்தம், ஐடென்டிக்கல் சொன்னால் என்ன அர்த்தம், ஒரே மாதிரின்னு அர்த்தம். அதனுடைய ஷேப்பு சைஸு எல்லாமே ரேடியஸ் எல்லாமே ஒன்று, அதுதான் ஐடென்டிக்கல். ஸோ என்ன சொல்லிட்டாங்க கொஷினில், அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீடு அது வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஸ்பீடு சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மேக்ஸிமம் ஸ்பீடு சேமாக இருந்தால் ஸ்பீடுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு தெரியணும். மேக்ஸிமம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகாவுக்கு ஈக்குவல் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஏன்னா நம்ம ஜென்ரலாக பார்த்துருந்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. இப்போ ஜென்ரலாக ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ காஸ் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு வரும். அது ஏ ஒமேகான்றது ஆம்ப்ளிடியூட், காஸ் ஒமேகா மேக்ஸிமம் வரும்போது ஆம்ப்ளிடியூட் மட்டும் தான் கிடைக்கும். தட் இஸ் மேக்ஸிமம். கரெக்ட். மேக்ஸிமம் வெலாசிட்டியோடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், பெண்டுலம் ஆர் ஸ்ப்ரிங் கேஸில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது, ஸோ இந்த ஸ்ப்ரிங் மோஷன் எடுக்கும்போது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா. இதுதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடுக்கான ஃபார்முலா. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொன்னதுனால, மேக்ஸிமம் ரெண்டு ஈக்குவல் சொன்னதுனால வெலாசிட்டி ஆஃப் பியும் வெலாசிட்டி ஆஃப் கியூவும் ஈக்குவல், மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ அப்போ ஃபார்முலாவை எழுதும்போது ஆம்ப்ளிடியூடு ஏ ஒமேகான்னு எழுதும்போது இங்கே என்ன எழுதுவீங்க, ஏ இந்த ஃபார்மேட் படி இது இருக்கு இல்லையா, ஏக்யூ பி இல்லையா, ஏபி, ஏபி ஒமேகா பி, ஏக்யூ ஒமேகா கியூ. ரைட். வெலாசிட்டி ஈக்குவல், வெலாசிட்டி ஈக்குவல், வெலாசிட்டி ஃபார்முலா ஏ ஒமேகா. அப்போ பிக்யூன்னு ரெண்டு வரணும், ஐடென்டிஃபை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக ஏபி ஒமேகா பி ஈக்குவல் டு ஏக்யூ ஈக்குவல் டு ஒமேகா கியூ. அவங்க கேட்டுருக்குது ஏக்யூ பை ஏபி கேட்டிருக்கிறாங்க. ரைட். இவ்வளோதான் நமக்கு இங்கே, இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரைட். ஆப்ஷனில் எல்லாமே எதில் வந்திருக்கு பாருங்க, K1 K2. ரைட். எஸ். அதுக்கப்புறம் ஒமேகா எதுக்கு ஈக்குவல், ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். ஸ்ப்ரிங் கேஸில் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகாவை நம்ம ரிலேட் பண்ணனா ஒமேகாவுடைய ஃபார்முலா ரூட் ஆஃப் கே பை எம். இதெல்லாம் ஃபார்முலா, இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இதில் ஞாபகம் வச்சுக்கொண்டு முக்கியமான ஃபார்முலா. ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம். அப்போது எம் வந்து இங்கே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏ கியூ பை ஏபி முதல்ல கண்டுபிடிங்க. இங்கே ஏ கியூ பை ஏபி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பி, இதை பி கொண்டு போயிடுங்க, கியூ கொண்டு வந்துடுங்க. ஒமேகா பி பை ஒமேகா கியூ, ஒமேகா பி பை ஒமேகா கியூ எதுக்கு ஈக்குவல், ஏ கியூ பை ஏபிக்கு ஈக்குவல். கரெக்டா. இந்த ஏபி இங்கே கொண்டு போயிடுங்க, ஏ கியூ பை ஏபி. ரைட். இப்போ அந்த ஒமேகா கியூக்கு பதிலாக இந்த இப்படி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஏ கியூ பை ஏபி ஈக்குவல் டு ஒமேகா பிக்கு பதிலாக ரூட் ஆஃப் இதுக்கு பதிலாக K1 சொல்லியிருக்காங்க. அதாவது பிக்கு K1 கியூக்கு K2. ஸோ அப்போ இங்கே பிக்கு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க, இந்த ஒமேகா பி பை ஒமேகா கியூன்னு எழுதும்போது
ஒமேகா பிக்கு பதிலாக ரூட் ஆஃப் k1/m1 இல்லைனா mqன்னு எடுத்துக்கலாம். சரியா? k1/mp இன்ட்டு இதை ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடும் இல்லையா, ரூட் ஆஃப் mq/k2 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா என்ன பண்ணுறேன்னு? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை ரெசிப்ரோக்கில் இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். இதனுடைய ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு k1 சொல்லியிருக்காங்க பிக்கு, அப்போ ஒமேகா ஃபார்மெட்டில் k1/mp பை என்ன வரும் ஒமேகா q. ஒமேகா க்யூக்கு பதிலாக இந்த ரெசிப்ரோக்கல் k2/mq ஒரு ரெசிப்ரோக்கல் எழுதும்போது டினாமினேட்டர் பை டினாமினேட்டர் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்? இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க, இதை ஒரே ரூட்டில் போட்டுக்கோங்க. கொஷின் சிம்பிளான கொஷின் தான் இது. aq/ap ஒரே ரூட்டில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா k1/mp இன்ட்டு mq/k2 mq/k2. ஸோ ரெண்டு மாசுமே ஈக்குவல் இல்லையா, அதனால இது கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் k1/k2 ரேஷியோ ஆஃப் aq/ap. அவன் கேட்டது aq/ap. ஸோ அப்போ ரூட் ஆஃப் k1/k2 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்? புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். ஆசிலேஷனில் கேட்ட கொஸ்டின், ஆசிலேஷன் வேவ்ஸ் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஃபார்முலா மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். இதில் ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக கேட்கறது இல்லை, ரொம்ப ட்ரிக்கியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் கான்செப்ட் ஃபார்முலா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கனெக்ட் பண்ண தெரியணும் அதை கரெக்டாக. எ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் வித் ஆம்ப்ளிடியூட் ஏ ஹஸ் சேம் பொட்டென்ஷியல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்துட்டு பார்ட்டிகல் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் சொல்லிட்டாங்க. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அந்த கேஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா, பொட்டென்ஷியல் எனர்ஜி u ஈக்குவல் டு என்ன அர்த்தம், half of kx² அர்த்தம். பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்துட்டு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் half of kx². கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா half of k a² minus x². half of k a² minus x². இதுதான் கண்டிஷன். ஸோ இதில் ஆம்ப்ளிடியூட் ஏ ஹஸ் சேம் பொட்டென்ஷியல் அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி சொல்லிட்டாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், u ஈக்குவல் டு kE. கரெக்டாக? பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லைன்னா சிம்பிளாக பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி எழுதிக்குவாங்க. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேட் பண்ணுங்க அதை. இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடி சொல்கிறாங்க. half of kx², half of k இது உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க, ஏன்னா கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். half of ka² minus half of kx². கரெக்ட்? அப்போ இந்த டேர்ம் எங்கே கொண்டு வந்துருங்க, ரைட் ஹேண்ட் சைடில். half of kx² plus half of kx², half of kx² plus half of kx² equal to half of ka². இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள், எல்லா பக்கமும் எது காமன், ஹாஃப் காமன். கரெக்டா? எல்லாத்துலேயும் 1/2 இருக்கிறதுனால அதை காமனாக கேன்சல் பண்ணிடலாம். kx² plus kx² அப்போ என்ன ஆகிடும், 2kx² ஆகிடும். ஈக்குவல் டு கே கூட எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது, அதையுமே நமக்கு கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத மட்டும் எழுதுங்க, எல்லா டேர்ம்லையும் காமனாக இருக்குது அதெல்லாம். அப்போ x² plus x² 2x² ஈக்குவல் டு a² கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ x² ஈக்குவல் டு a²/2. அப்போ ரூட் எடுத்தா x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a²/2. அப்போ a ரூட் எடுத்தா a/√2. x ஈக்குவல் டு a/√2. x ஈக்குவல் என்ன கிடைக்கும், ஆப்ஷன் சி a/√2. ஃபார்முலா வச்சு நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணிட்டு தான். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும், கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும். அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். வெரி சிம்பிள் ஃபார்முலா இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2024 கொஸ்டின். x equal to 5 into sin of pi t plus pi/3 meter represents the motion of a particle executing simple harmonic motion. The amplitude and time period of the motion கேட்டுக்கிறாங்க. amplitude and time period கேட்டுக்கிறாங்க. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் x equal to a into sin of omega t plus phi. That is the general formula. ஓகேவா?
தட் இஸ் அ ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அப்போ இந்த கேஸில் இதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன வருது, ரைட்? ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலாவோட x ஈக்குவல் டு a sin 𝜔t ப்ளஸ் 5. இப்போ இந்த ஃபார்மேட்டோட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. அவங்க கொடுத்துருக்குறது 5 × sin ஆஃப் πt ப்ளஸ் π/3 இதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுலேருந்து கரஸ்பாண்டிங் நம்ம கம்பேர் பண்ணுங்கள். ஆம்ப்ளிடியூடுக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது, ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே பை இருக்குது. கரெக்டாக? ஒமேகா டி பை டி. ஃபேஸ் கேட்டு தானே π/3 தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூட் என்னன்னு சொல்லலாம் இதுலேருந்து? இது வந்து மீட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அப்போ ஆம்ப்ளிடியூடு மீட்டரில் எழுதணும். ஸோ ஆம்ப்ளிடியூடு 5 மீட்டர். ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். 5 சென்டிமீட்டர், 5 மீட்டர், 5 சென்டிமீட்டர் கண்டிப்பாக கிடையாது. சரியா? எனக்கு 5 சென்டிமீட்டர் வந்துருக்கு, இதுலேயும் சென்டிமீட்டர் வந்துருக்கு. இது ரெண்டு கண்டிப்பாக ஆப்ஷன் கிடையாது. பி அண்ட் டி தான் பாசிபிள். பி அண்டு டி பாசிபிள். அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? டைம் பீரியட். டைம் பீரியடுக்கும் ஒமேகாவுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? டைம் பீரியட் என்ன அர்த்தம்? 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆம்ப்ளிடியூட் டைம் பீரியட் ஆஃப் த மோஷன் அப்படின்னா த டைம் பீரியட் ஃபார் 1 கம்ப்ளீட் சைக்கிள் t is equal to 2π/ω. ஒமேகா என்ன வந்திருக்குது இங்கே? பை. ஸோ அப்போ 2π/ω வேல்யூ இங்கே பையின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்? பை கேன்சல் ஆகிடும். t equal to 2 செகண்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 5 மீட்டர், அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? t equal to 2 செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். t equal to 2 செகண்ட். புரியுதா? இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த சாப்டரோட எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும். முன்னாடி கேட்ட கொஸ்டின் சரி, லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் தான். இது கொஞ்சம் கரெக்டாக ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இஃப் த மாஸ் ஆஃப் த பாப் இஸ் எ சிம்பிள் பெண்டுலம், பெண்டுலம் சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே. ஓகேவா? சிம்பிள் பெண்டுலம் இட்ஸ் இன்க்ரீஸ்டு டு த்ரைஸ். மாஸ் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஒரிஜினல் மாஸ் அண்ட் லென்த் இஸ் மேட் half ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். லென்த் வந்துட்டு ஒரிஜினல் லென்த்தோட ஹாஃபாக குறையுது. தென் த நியூ டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் வந்துட்டு x/2 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் டைம் பீரியட்னு சொல்லி அது ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சிம்பிள் பெண்டுலமுடைய டைம் பீரியட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். சிம்பிள் பெண்டுலமுடைய டைம் பீரியட் ஃபார்முலா வந்து t is equal to 2π√L/g. இதான் என்னது? டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம். இது ஒரு ஃபார்முலா முக்கியமாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இது டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் t is equal to 2π√Lg. இது சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். சிம்பிள் பெண்டுலம் வந்து அதனுடைய டைம் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மாஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆனாலும் இதனால் எந்த சேஞ்ச் இருக்காது. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் மாஸே வராது. அதனால் என்ன அர்த்தம்? அது இது வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். ஸோ மாஸ் 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ இல்லை பாதியோ எப்படி குறைஞ்சாலும் ஏறினாலும் எந்த சேஞ்சஸ் இருக்காது. பிகாஸ் டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். t is equal to 2π√L/g. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? நியூ டைம் பீரியட். நான் அதை t டேஷ்னு எடுத்துக்கிறேன். அந்த நியூ டைம் பீரியடை என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரிஜினல் டைம் பீரியடை விட இதை டீன்னு எடுத்தா அதை விட என்னவா இருக்கும்? x/2 டைம்ஸ் ஆஃப் டீன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதா? இந்த நியூ டைம் பீரியட் அதை நான் t டேஷ்னு எடுத்துக்கிறேன். ஆசிலேட்ஸ் x/2 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டைம் பீரியட். ஒரிஜினல் டைம் பீரியட் டீன்னு எடுத்தா நியூ டைம் பீரியட் x/2 டைம்ஸ்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நாங்கள் எழுதிட்டேன். அடுத்து என்ன கேட்குறாங்க? என்ன சொல்லியிருக்காங்க? கண்டிஷன் நியூ டைம் பீரியட் எழுதும்போது இந்த எல் டேஷ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? என்ன கொடுக்குறாங்க? லென்த்து வந்துட்டு லென்த் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஹாஃபாக இருக்குது ஒரிஜினல் லென்த்தை விட. இதுக்கு இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க. t டேஷுக்கு பதிலாக 2π√L பதிலாக செகண்ட். இதுக்கு என்ன எழுதணும்? எல் டேஷ். மீது எல்லாம் கான்ஸ்டன்ட்டு. இதே ஃபார்மெட்டில் எழுதணும்னா 2π அப்படியே வரும். அந்த நியூ லென்த் வந்து எல் டேஷ். எல் இங்கே t டேஷ் வந்து எல் டேஷ் ஈக்குவல் டு x/2 அப்படியே வச்சுக்கிட்டு டீக்கு பதிலாக என்ன எழுதணும்? ஒரிஜினல் 2π√L/g. அவ்வளோதான். இதில் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதான். இதில் எல் டேஷ் ஈக்குவல் டு L/2 இது கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. கிவன் நியூ லென்த் வந்து என்னது? பழைய லென்த்தை விட ஆஃபாக குறையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆஃபாக குறைஞ்சதுன்னா இதில் இதில் கேன்சல் பண்ணலாங்க பாருங்கள். 2π கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற √g கேன்சல் ரெண்டு பக்கமும். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிறது எல் டேஷ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் எல் டேஷுக்கு பதிலாக √L/2. எல் டேஷுக்கு பதிலாக இங்கே என்ன படம் வரும்? எல் டேஷுக்கு பதிலாக L/2 ரூட் அப்படியே தான் இருக்குது. இங்கே √L இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே x/2 இன்ட்டு மீதி எது மட்டும்தான் இங்கே இருக்குது? √L மட்டும் இருக்குது. ரைட்? இப்போ இதை எப்படி எழுதலாம்? √L/2 √L/2ன்னு பிரிச்சுக்கலாம்.
root L by root 2 equal to x by 2 into root L. இந்த root L இந்த root L cancel. Right? அதுக்கப்புறம் x equal to இந்த 2 cross multiply பண்ணீங்கன்னா x என்ன கிடைக்கும் 2 by root 2. அப்போ இதை cancel பண்ணா root 2 கிடைக்கும். Finally x equal to root 2. x equal to என்ன கிடைக்கும் root 2. Option B is the answer. புரிஞ்சுதா clear follow பண்ண முடியுதா ஸோ இது ஆன்சர் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ஒரே ஒரு ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சதா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம் இதை டெரைவ் பண்ணி கொண்டு வந்து ஆன்சர் போட்டுடலாம் ரைட் இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷன் என்ன கண்டிஷனுக்கு ரிலேட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும் இது பாரு 2023 கேட்ட கொஸ்டின் இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான் ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்க ஜீரோ கிராஃப் வந்து 0லேருந்து 8 செகண்ட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 8 செகண்ட் சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கிறாங்கன்றது கொஸ்டினை ஃபுல்லாக பாருங்கள் ரைட் ஐ திங்க் இதில் கொஸ்டினை நான் விட்டுட்டு நினைக்கிறேன் 1 செகண்ட் இதில் கொஸ்டினில் டேட்டா ஸ்டேட்மெண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் எடிட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன் சரி நான் கொஸ்டின் என்னன்னு சொல்கிறேன் நான் அதில் இந்த கொஸ்டினுடைய பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் அப்புறமா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க நெட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துருந்தாங்க இந்த கொஸ்டின் என்னன்னா t equal to 2 செகண்டாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் என்ன இதான் கொஸ்டின் சரியா கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் இதாக இருக்கும் ஃபைண்ட் ஆக்சலரேஷன் தான் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா t equal to 2 செகண்டாக இருக்கும்போது ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சு சொல்லி கேட்டிருந்தாங்க இதான் கொஸ்டின் சரியா ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் அதில் ஆட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் செக் பண்ணுங்க கொஸ்டினில் போனீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் t equal to 2 செகண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்துக்கோங்க இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஏன்னா t equal to 2 செகண்ட்ன்றது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எந்த இடத்துல இருக்குது 2 செகண்ட்ன்றது பீக்கில் இருக்குது கரெக்டாக ஸோ அப்போ 2 செகண்டில் அவங்க கேட்டிருக்கிறது என்னது இந்த கேஸில் t equal to 2 செகண்ட்ன்றதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறோம் ஆக்சலரேஷன் அந்த பாயிண்ட்ல என்னவா இருக்கும் மேக்ஸிமம் சரியா t equal to 2 செகண்டில் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் நமக்கு இங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா a equal to minus omega square a சரியா இது ஆக்சலரேஷனான ஃபார்முலா இப்போ நம்ம ஏன் தெரியணும் ஆம்ப்ளிடியூட் என்ன கொடுத்துருக்குறாங்க 1ன்னு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹையஸ்ட் பீக் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1 தெரியுதா இதுக்கு நேராக இருக்கிறது 1 ஸோ ஆக்சலரேஷன் இஸ் கிவன் ஒமேகாவை கண்டுபிடிங்க வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஒமேகா equal to 2 pi by t ரைட் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இங்கே tன்றது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் பீரியட் t equal to எவ்வளோ 8 செகண்ட் ஸோ 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் பீரியட் 8 செகண்ட் இங்கே ஒமேகாவில் யூஸ் பண்ணுற tன்றது 1 கம்ப்ளீட் சைக்கிள்னு அர்த்தம் ரைட் ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் ஒமேகா பை பை 4னு கிடைக்கும் அப்போ ஆக்சலரேஷன் என்ன கிடைக்கும் a equal to மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a ஸோ அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் போடும்போது ஒமேகாவுக்கு பதிலாக என்ன போடணும் பை பை 4 ஹோல் ஸ்கொயர் ஆம்ப்ளிடியூட் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் பை ஸ்கொயர் பை 16 ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் பவர் s பவர் மைனஸ் 2 ஸோ அப்போ மைனஸ் பை பை 16 m s பவர் மைனஸ் 2 புரிஞ்சுதா ஸோ அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ரைட் ஸோ ஆம்ப்ளிடியூட் ஃபார்முலா அது ஏன்னா வெலாசிட்டி நான் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கொடுத்துருப்பேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பேன் x of t do remember அது வேணால் நாங்கள் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் x of t equal to a into sin of omega t இல்லை ப்ளஸ் 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் ப்ளஸ் 5 வரும் இஃப் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 5 இருக்காது அது பிரச்சனை இல்லை சரியா ஜென்ரலாக இதான் நம்ம எடுக்கிறோம் இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதில் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம் வெலாசிட்டினா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வர்றது கரெக்டாக ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a into sin omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் cos omega t into ஒமேகான்னு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஆன்சர் எப்படி வரும்
ஒமேகா ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் ஒமேகா டி. மேக்ஸிமம் கேட்கும்போது காஸ் 0 டிகிரி 1 ஆகிடும். ஒமேகா ஏ இஸ் மேக்ஸிமம். கரெக்டா? ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏ ஆஃப் டி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் மறுபடியும். தட் இஸ் ஆக்சலரேஷன். ஒமேகா ஏ அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் ஒமேகா டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு என்னன்னு கிடைக்கும்? ஒமேகான்னு கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி. இதுதான் ஆக்சலரேஷன் ஜென்ரல் ஃபார்முலா. மேக்ஸிமம் வரும்போது சைன் 90 1 ஆகிடும். ஸோ அப்போ சைன் 90 1 ஆச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ சைன் 90 போட்டால் என்ன ஆகிடும்? இங்கே 1 ஆகிடும். ஸோ அப்போ அவங்க கேட்டுக்கிற கேஸ் வந்து 2 ஸ்கொயர். இந்த கேஸில் இது மேக்ஸிமமாக இருந்திருக்குது. அதனால் தீட்டா வந்து என்ன வருங்க? ஆம்ப்ளிடியூட் இது என்னது? 0 π/2 π 2π. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ அதனால் இந்த கேஸில் மேக்ஸிமம் வரும்போது என்ன இருக்கும்? சைன் 90 போடுறோம். சைன் 90 மைனஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் 270 டவுன்வர்டில் மேக்ஸிமம் வரும். ஸோ அப்வர்டில் மேக்ஸிமம், அதே மாதிரி டவுன்வர்டில் மேக்ஸிமம் லிமிட் பாயிண்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஸோ நான் ஏன் இது டேரெக்டாக சைன் ஒமேகா டி போடல அப்படின்னா ரீசன் என்ன? பீக்கில் 2 செகண்டுக்கு நேரம் கேட்டிருக்காங்க கொஷினில் தான் இருக்கும் 2 செகண்ட். 2 செகண்டுக்கு நேரம் இருக்கிறது என்னது? தீட்டா 90 சைன் 90 1 ஆகிடும். புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. Average velocity of a particle executing simple harmonic motion in one complete vibration. One complete கேஸுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்? ஆவரேஜ் எடுக்கும்போது 1 சைக்கிள் கம்ப்ளீட் பாசிட்டிவ், இன்னொரு சைக்கிள் என்னது? நெகட்டிவ். ஒன்று பாசிட்டிவில் இருக்கும் கம்ப்ளீட்டாக, ஒரு ஆஃப், இன்னொரு ஆஃப் நெகட்டிவில் இருக்கும். ஆவரேஜ் எடுக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஆவரேஜ் எடுக்கும்போது நெட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் இருக்கிறதால நெட் கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜ் என்ன ஆகிடும்? நெட் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஸோ அப்போ ஆவரேஜ் வந்து 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0. சொல்கிறது புரியுதா? ஸோ தட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது, ஆவரேஜ். நெக்ஸ்ட் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் கவர்ட் by a particle undergoing simple harmonic motion in one time period. கொஸ்டின் நல்லா மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் கவர் கேட்டிருக்காங்க, நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அங்கே தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2019 கொஸ்டின் இது. டிஸ்டன்ஸ் கவர்னா என்ன அர்த்தம்? இப்போது ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்குது. இதான் என்னுடைய ஒரிஜினல் இனிஷியல் பாயிண்ட். ஓகேவா? இங்கேருந்து அது என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு மீன் பொசிஷன். இதான் என்னது? மீன் பொசிஷன் ஆர் ஈக்லிபிரியம் பொசிஷன். மீன் ஆர் equilibrium position or equilibrium point. Mean or equilibrium point or position. சரியா? இங்கிருந்து என்ன ஆகுது? நம்ம ஆசிலேட் பண்ணி விட்டோம்னா முதல்ல இந்த இடத்துக்கு வருது எக்ஸ்ட்ரீம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும்போது எவ்வளோ ஆம்ப்ளிடியூட் இருக்கும்? ஏ. இங்கேருந்து இதை தள்ளி விட்டால் எவ்வளோ தூரம் போகும்? டிஸ்டன்ஸ் வந்து ஏ, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஏ. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். ஆனால் டிஸ்டன்ஸ் 0 கிடையாது. போகும்போது ஒரு ஏ, திரும்ப வரும்போது ஒரு ஏ. ரைட்? அப்புறம் அடுத்து எங்கே போகும்? இந்த பக்கம் ஒன்று வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இங்கே இருக்கும்போது இங்கே ஆம்ப்ளிடியூட் ஏ, மறுபடியும் திரும்ப இதே இடத்துக்கு வரும்போது ஸ்டார்ட் பண்ணதான் கம்ப்ளீட் சைக்கிள் 360 டிகிரி. ஸோ இங்கேருந்து போகும்போது ஏ, திரும்ப வரும்போது ஏ, டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் இங்கேருந்து போகும்போது ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, திரும்ப ரிட்டர்ன் வரும்போது 0 ஆகிடும். மறுபடியும் ஏ, இந்த பக்கம் ப்ளஸ் ஏன்னு வரும், இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஏன்னு வரும். சொல்கிறது புரியுதா? திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகிடும்? அதே பொசிஷன் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு, டிஸ்டன்ஸ் வேறு. அவங்க கேட்டிருக்கிறது 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க 360 டிகிரிக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ, இங்கேருந்து போகும்போது ஒரு ஏ, திரும்ப ரிட்டர்ன் வருது மீன் பொசிஷன், மறுபடியும் இங்கே போய்ட்டு இங்கே வருது, 360 டிகிரி. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 4a அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் கவர் த பார்ட்டிகல் அண்டர்கோயிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 1 டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. அதாவது 1 சைக்கிளுக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4a. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனமாக பார்க்கணும். ரைட்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்தால் 0. 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டதாலும் 0 இருக்கும். ஏன்னா மீன் பொசிஷன் தான் கடைசியாக வந்து நிற்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வரும், மறுபடியும் இங்கே போய்ட்டு திரும்ப இங்கே வந்துடும். ஸோ அதான் 360 டிகிரி. ஸோ 360 டிகிரியில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டால் 0, இங்கே கேட்டிருக்குது என்னது? டிஸ்டன்ஸ். அதனால் ஆன்சர் என்னது? 4a. நெக்ஸ்ட் பாருங்கள். த சர்க்குலர் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. சர்க்குலர் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்னென்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. சர்க்குலர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு வந்துட்டு
பீரியாடிக் மோஷன் கண்டிப்பாக, ஏன்னா அந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் முடிஞ்ச உடனே திரும்ப அதே சைக்கிள் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் பீரியாடிக் மோஷன். பட் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்? டு அண்ட் ஃப்ரோ மோஷனாக இருக்கணும். முன்னாடி பின்னாடி போயிட்டு போகணும். ஊஞ்சல் எப்படி இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு இப்படி பேக்கில் வருது, மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வரணுமே தவிர அது எப்படி மூவ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி திரும்ப திரும்ப அந்த லூப் உள்ள வர மாதிரி அது வராது. டு அண்ட் ஃப்ரோ மோஷன், முன்னாடி போகணும் பின்னாடி வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஆல்சோ பீரியாடிக் மோஷன். ஸோ ஆல் பீரியாடிக் மோஷன்ஸ் ஆர் நாட் சிம்பிள் ஹார்மானிக், பட் ஆல் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஆர் பீரியாடிக் மோஷன். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ பீரியாடிக் பட் நாட் சிம்பிள் ஹார்மானிக். ஆக்சுவலாக இது கரெக்ட். சிம்பிள் ஹார்மானிக் அப்படின்னு சொன்னது தப்பு. சிம்பிள் ஹார்மானிக்ன்றது டு அண்ட் ஃப்ரோ மோஷன், இது தப்பு. நாட் பீரியாடிக் சொன்னது தப்பு. இட்ஸ் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் அண்ட் சிம்பிள் ஹார்மானிக், பீரியாடிக் கரெக்ட், சிம்பிள் ஹார்மானிக் இதில் வராது. நெய்தர் பீரியாடிக் நார் சிம்பிள் ஹார்மானிக், ரெண்டும் தப்பு. சரியா? ஸோ இட் இஸ் எ பீரியாடிக் பட் வாட், நாட் சிம்பிள் ஹார்மானிக். சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக என்ன இருக்கணும்? சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அது கிடையாது. சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக இருந்தால் டு அண்ட் ஃப்ரோ மோஷன், முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வரும். டு அண்டு ஃப்ரோ மோஷன். சொல்கிறது புரியுதா? வைப்ரேஷன், ஊஞ்சல், அந்த மாதிரி பெண்டுலம், இதெல்லாம் ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இன் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் இஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் கிராஃப் பார்த்தீங்கன்னா பை ரேடியன் வரும். நான் அந்த கொடுத்த நோட்ஸை போய் செக் பண்ணி பாருங்கள். கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கும், அப்படியே ஆப்போசிட் சைக்கிளில் ஆக்சிலரேஷன் இருக்கும். சரியா? கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ அதனால இங்கே என்ன வரும்? பை ரேடியன். ரைட்? ஸோ இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்தது வந்துட்டு ஆசிலேஷன் சாப்டருக்கான கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேவ்ஸுக்கு. வேவ்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, வேவ்ஸில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். சரியா? வேவ்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். வேவ்ஸு மெயினாக ஓவர் டோன் தான் பேஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் கொஸ்டின் கேட்பாங்க. நான் அதை நடத்தும் போது சொல்லியிருந்தேன், அது திரும்ப திரும்ப அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அந்த ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்டு ஆர்கன் பைப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்கள் 2025. ஸோ 2025 வந்து ஆசிலேஷனில் ஒரு கொஸ்டின், வேவ்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான், ரெண்டுமே ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், கான்செப்ட் ஓரியன்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். பைப்பு ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓப்பன் ஆர்கன் பைப்புன்னு அர்த்தம். ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? பைப்பு ஓப்பன் அட் போத் எண்ட்ஸ்னா ஓப்பன் ஆர்கன் பைப், ஒரு எண்டு க்ளோஸாக இருந்தால் க்ளோஸ் டு ஆர்கன் பைப். சொல்கிறது புரியுதா? ஹாஸ் எ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப், அதோட ஃப்ரீக்வன்சி எஃப்னு கொடுத்துட்டாங்க. த பைப் நவ் இஸ் டிப்டு வெர்டிகலி, அதை என்ன பண்ணுறாங்க? டிப் பண்ணுறாங்க இன் அ வாட்டர் ட்ரம் டு half of its length, half of its length டிப் பண்ணிடுறாங்க. ரைட்? த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏர் காலம் இஸ் நவ் ஈக்குவல் டு, இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஏர் காலமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அது ரஃபாக டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்னன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் ஆர்கன் பைப்பு. இனிஷியலாக என்னவா இருக்குது? ஓப்பன் ஆர்கன் பைப். ஓப்பன் ஆர்கன் பைப்புடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? இதான் என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப், லைக் திஸ். ஞாபகம் இருக்கா? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். ஓவர் டோன் அர்த்தமாக நான் அதை நடத்தியிருந்தேன். ஸோ அதை இப்படி போட்டு நடத்தியிருந்திருப்பேன். கரெக்டாக? இதான் என்னது? ஓப்பன் ஆர்கன் பைப். அந்த ஷேப் தான் இது. ஓப்பன் பைப் மீன்ஸ் ஹியர் இட் இஸ் ஆர்கன் பைப். சரியா? ஸோ இது சிம்பிளாக ஓப்பன் பைப்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஓப்பன் பைப். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்து என்ன பண்ணுறீங்க? இந்த பைப் இஸ் நவ் டிப்டு வெர்டிகலி வாட்டர் ட்ரம். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு தண்ணியில் டிப் பண்ணுறீங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இது ஃபுல்லாக வாட்டர்.
இதில் டிப் பண்ணுறீங்க. எப்படி டிப் பண்ணுறீங்க? எப்படி டிப் பண்ணுறீங்க? half of its length, இதோட மொத்த லென்த் L அப்படின்னா அதனுடைய பாதி லென்த் மட்டும் உள்ள என்ன ஆகுது? டிப் ஆகுது. மீதி லென்த் டிப் ஆகலை. அப்போ இங்கே இந்த இடம் ஃபுல்லாக இப்போ டிப் ஆகிடும். அப்போ எது மட்டும்தான் நமக்கு இங்கே இருக்கும்? இந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு டிப் பண்ணிடுங்க. மொத்தமாக இது லென்த்து L, இதில் பாதி லென்த்து என்ன ஆகிடுது? வாட்டரில் டிப் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற போர்ஷன் இது மட்டும்தான். இந்த போர்ஷன் மட்டும்தான் எதில் இருக்குது? ஏரில் இருக்குது. ஏரில் இருக்கிற போர்ஷனுக்கு தான் கேட்குறாங்க. இதுதான் ஏரில் இருக்கிறது. இது ஏரு, இது வாட்டர். இது ஏரு, இது வாட்டர். கொஸ்டின் டிஃபிகல்ட் கிடையாது, ரொம்ப ஈஸி. அது உங்களுக்கு புரிஞ்சுட்டா மட்டும் போதும், ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இந்த கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போது ஓப்பன் ஆர்கன் பைப்படி ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஃப்ரீக்வன்சி F is equal to V/2L. V/2L. ஓகேவா? இதான் என்னது? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி 2, இங்கே வந்துட்டு ஓப்பன் ஆர்கன் பைப் இல்லையா, 2LO அப்படின்னு கொடுத்துருங்க. L0 அப்படின்னு ரெப்ரசன்ஸ் வாட்? 2L0 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதை நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், இல்லை எல்லுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இதனுடைய ஃப்ரீக்வன்சி ஓப்பன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியுடைய ஃபார்முலா F is equal to velocity V divided by 2L. 2 இன்ட்டு அதனுடைய லென்த் எல்லாம் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ கிடைச்சிடும். இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபார் ஓப்பன் பைப்பில், ஓப்பன் ஆர்கன் பைப். V is equal to 2L. இப்போ இந்த கேஸில் இப்போ இது என்ன ஆகும்? இது என்ன? ஒரு எண்டு இப்போ க்ளோஸ் ஆகிடுது. வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆனதுனால இந்த இடம் க்ளோஸ் ஆகிடுச்சு. இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இது என்னவா ஆக்ட் ஆகும்? இது வந்து க்ளோஸ்டு பைப்பாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்னவா மாறிடும்? க்ளோஸ்டு பைப். வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ இது ஒரு பக்கம் க்ளோஸ்டு, ஒரு பக்கம் ஓப்பன். அதனால் இது என்னவா ஆக்ட் ஆகுது? க்ளோஸ்டு ஆர்கன் பைப். ஸோ அப்போ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு, இது வந்துட்டு ஓப்பன் ஆர்கன் பைப்பு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறது க்ளோஸ்டு ஆர்கன் பைப். ஸோ அதை FC அப்படின்னு எடுக்கிறோம், க்ளோஸ்டு ஆர்கன் பைப். ஸோ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கோட ஃபார்முலா வந்து V/4L. V/4L இங்கே என்ன எடுத்துக்கிறேன்? அதுக்கு பதிலாக L' எழுதிக்கிறேன். ரைட்? அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், half of its length. அப்போ L' equal to முன்னாடி இருந்த லென்த்தோட L/2. மொத்த லென்த் L, இப்போ என்ன இருக்குது? L/2 மாறிடுச்சு. ஸோ அப்போ V/4 into L/2 சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 டைம்ஸா? திரும்ப என்ன கிடைக்கும்? V/2L. V/2Lனா இப்போ என்ன ஆகும்? மறுபடியும் ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃப்ரீக்வன்சி அப்படியே கிடச்சிரும். ஸோ அப்போ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய ஃப்ரீக்வன்சியும் ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சி என்னது? சேமாக தான் வந்துருக்குது, மாறலை. ஸோ அப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு FOக்கு பதிலாக Fன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைனலாக அதே ஆன்சர் தான் கிடைக்கும் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும். ஃப்ரீக்வன்சி நாட் சேஞ்ச். க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃப்ரீக்வன்சி, ஓப்பன் ஆர்கன் ஃப்ரீக்வன்சி சேம். அப்போ இது Fக்கு ஈக்குவல்னா இதுவும் Fக்கு தான் ஈக்குவல். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ். புரிஞ்சுதா? கொஷின் கொஞ்சம் இன்னோவேட்டிவான கொஷின், பட் இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் கொஷின். திங்க் பண்ண ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இல்லை ஒரு சடன் ஐடியா கிடைக்கலனா இஃப் யூ ட்ரா த டயக்ராம், இதில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கேன் பி அப்சர்வ்டு டியூ டு சூப்பர் பொசிஷன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ். இன்டர்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகணும், இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸுக்கு என்ன கண்டிஷன்? இன்டர்ஃபரன்ஸுக்கு முக்கியமான கண்டிஷன் ஒன்று இருக்குது. எந்த 2 வேவ் இன்டர்ஃபியர் ஆகினாலும் the 2 waves ஆர் என்னவா இருக்கணும்? கொஹிரண்ட்டாக இருக்கணும். இன்டர்ஃபரன்ஸ் எதில் பாசிபிள்? 2 waves ஆர் ஷுட் பி இன் கொஹிரண்ட். சரியா? இன்டர்ஃபரன்ஸாக இருக்கணும்னா எதில் பாசிபிள்? ஓகேவா? கொஹிரண்ட் வேலை தான் பாசிபிள். ஸோ அப்போ கொஹிரண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 2 வேவோடைய வேவ் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் இந்த எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. இங்கே y = a sin ω_t, இங்கே y = a sin ω_t φ. இப்போ இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆக முடியும். இது 2ω_t, இது 3ω_t, இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. கொஹிரண்ட் என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் அந்த 2 வேவ் இருக்கும். ரெண்டும் ஒரே வேவாக இருக்கும், ஒரே டைப் ஆஃப் வேவ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கான்ஸ்டன்டாக இருக்கும். π/2 -π/2 +3π/3 அந்த மாதிரி -π/3 அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கலாம். கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் என்ன ஆகும்? அந்த 2 வேவ் இன்டர்ஃபியர் ஆகும், பட் ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் வேவாக இருக்கும். ஸோ அப்போ இது sin ω_tனா இதுவும் sin ω_t, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் இங்கே வரும், +5 -5. ஸோ அதனால் A and C இஸ் த ஆன்சர். சொல்கிறது புரியுதா?
So the answer is A and C. Right. அடுத்தது வாங்க. The ratio of frequency of fundamental harmonic produced by an open pipe. ஓகேவா, ஓப்பன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் frequency of the fundamental harmonic that closed pipe சேம் லென்த்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தேன், V/2L கரெக்டா, V/2L ரெண்டு ஒரே லென்த்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரலாக நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக L0ன்னு யூஸ் பண்ணுவோம், ரெண்டு சேர்ந்து வரும்போது. க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு V/4LC. ஓகேவா, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய ஃப்ரீக்வன்சி, இது ஓப்பன் ஆர்கன் பைப்புடைய ஃப்ரீக்வன்சி. ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு V/2L0, க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு V/4LC. எல்சினா க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய லென்த்து, L0 ஓப்பன் ஆர்கன் பைப்புடைய லென்த்து. இந்த கேஸில் ரெண்டுமே சேம் லென்த்துன்னு சொல்லிட்டாங்க. L0 அண்ட் LC ஆர் ஈக்குவல். ஸோ அதை என்ன எடுத்துக்கிறேன், எல்லுன்னு எடுத்துக்கிறேன் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுக்காக. அப்போ அவங்க ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டுக்கிறாங்க. F0/FC ஈக்குவல் டு 2 டேரெக்டாக எப்படி இருக்கலாம், 2/V/2L0. ஸோ இது ரெசிப்ரோக்கில் மாற்றி எதுவுமே என்ன ஆகும், 4 times of LC/V. ஸோ அப்போ அது ரெண்டு ஈக்குவல்னு சொன்னதுனால இது என்ன ஆகிடும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும், VV கேன்சல், இது 1 இது 2. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், 2/1னா 2:1. 2:1. ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ், ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா, டக்குன்னு 1:1 போடக்கூடாது. யாரோ 1:1 போட்டீங்க அப்புறம் டெலிட் பண்ணீங்க, ஐ திங்க் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தமிழரசி, ரைட்? ஸோ த ரேஷியோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹார்மானிக்கோடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப், ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப். இது ரெண்டு லென்த் ஈக்குவல் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சரியா. ரெண்டு ஈக்குவல் சொல்லும் போது யூ கேன் ஈக்குவேட். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் திரும்ப இந்த செக்ஷன் அதிகமாக கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங் வந்துட்டு இந்த ஆர்கன் பைப் ரிலேட்டடாக இருக்கிறது தான். இப்போ இந்த கொஸ்டினாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட 2025 கொஸ்டினாக இருக்கட்டும், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் கூட இது ரிலேட்டட் கொஸ்டின் தான் திரும்ப அதிகமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஓவர் டோன், ஸோ அது எல்லாமே இதுக்கே தான் வரும். ஓவர் டோன் கூட அந்த சாப்டர்லேயே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், கரெக்டு தானே? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், the fourth overtone of closed organ pipe is same as that of third overtone சொல்லிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்றது செக் பண்ணிக்கோங்க. fourth overtone of closed organ pipe சேமாக இருக்குதான். எதுக்கு? that of third overtone of the open pipe. the ratio of length of the closed organ pipe and ரெண்டுத்தோட லென்த்து, அதாவது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய லென்த்துக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப் லென்த்துக்கும், அதாவது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த க்ளோஸ், எஸ் பீட்ஸும் எப்போயாவது கேட்பாங்க, பீட்ஸும் நமக்கு இருக்குது, வில் சி தட் ஆல்சோ. பீட்ஸுக்கு நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதனால் பீட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸ் கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை செட் பண்ண மாட்டாங்க. நம்ம சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை வச்சு சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு டேரெக்டாக நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் ஃபார்முலாவாக இருக்கும். அதனால் பீட்ஸ் ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க, பட் அதில் வந்து ஃபார்முலாஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வேலை இருக்காது, டேரெக்டாக அப்படியே டிஃப்ரென்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துக்கிற ஹெட்டிங் அவ்வளோதான் அதுக்கு. சொல்கிறது புரியுது இல்லையா? ஏன்னா நமக்கு டாபிக் நிறைய ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்காது, சில டாபிக்ஸ் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க அதிகமாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண ஹெட்டிங் இது தான். பீட்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங்காக தான் இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக அதில் கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை. ஏன்னா நமக்கு அதில் இருக்கிற கண்டென்ட் அவ்வளோதான், அதனால் ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி அது இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்? ஸோ இப்போ LC/L0 இதை கண்டுபிடிக்கணும். இப்போது ஓவர் டோன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியணும். க்ளோஸ்டில் எப்படி ஓவர் டோன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஓப்பனில். ஸோ வி ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா, ஓவர் டோனுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது, ரைட்? ஓவர் டோனுக்கு ஓவர் டோன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் ஓவர் டோன். அவங்க எத்தனாவது ஓவர் டோன் கேட்டாலும் சரி, nth ஓவர் டோன் கேட்டிருந்தாங்கன்னா ஓகேவா, இப்படி எழுதிக்கோங்க, nth ஓவர் டோன் எழுதிக்கோங்க. nth ஓவர் டோன்
கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்கன்னா அதில் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n + 1 2n + 1 into V by 4 times of LC. இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு. ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கான ஃபார்முலா ஓவர் 1 கேட்டாங்கன்னா என்ன ஓவர் 1 கேட்டாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். n + 1 into V n + 1 into V by 2 times of L0. L0ன்றது ஓப்பன் ஆர்கன் பைப். இதுதான் ஓவர் டோனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஓவர் டோனுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ கொஷினுக்கு வாங்க. அதில் 4th ஓவர் டோன் ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கன் பைப். அப்போது n = 4 எதுக்கு? க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு. அப்போ ஃபார்முலா கண்டுபிடிங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிங்கன்னா FC = n-க்கு பதிலாக 4ன்னு போடுங்க. 2 × 4 + 1 into V by என்ன வரும்? 4LC. ரைட்? அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 9V divided by 4 times of LC. கரெக்டா? இதுதான் என்னது? 4th ஓவர் டோனுடைய ஆன்சர். அடுத்த கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3rd ஓவர் டோன் ஆஃப் ஓப்பன் பைப்பு. ஸோ அப்போ n = 3 எதுக்கு? ஓப்பன் பைப்புக்கு. இது வந்து க்ளோஸ்டுக்கு. சரியா? n = 3 வந்துட்டு ஓப்பன். ஸோ அப்போ ஓப்பன் பைப்புக்கு எழுதுனீங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 + 1 into V by 4 times of L0. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? F0 = 4V. கரெக்டா? இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 4V by 4 times of L0. 4 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ V by L0 கிடைக்கும். ஓப்பன் ஆர்கன் பைப்பு எந்த கேஸுக்கு? ரைட். ஸோ அப்போ F0 = V by L0. இதான் என்னது? ஓப்பன் ஆர்கன் பைப்போட ஃப்ரீக்வன்சி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதனுடைய 4th ஓவர் டோனுடைய க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பும் 3rd ஓப்பன் ஆர்கன் பைப்பு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ FC = F0. எந்த கேஸில்? இதில் 4th ஓவர் டோன், இதில் என்னது? 3rd ஓவர் டோன். 4th ஓவர் டோன் 3rd ஓவர் டோனுடைய இதனுடைய க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பும் இதுவும் என்ன சொல்லிட்டாங்க? ஓப்பன் ஆர்கன் பைப்பு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ரைட்? இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க. 9V by 4LC 9V by 4LC. ரைட். இங்கே ஃபார்முலா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். இது 2L0 வரும். 2L0 இல்லையா? ஒரு எரர். இது வந்து 2L0. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 2L0 எழுதும்போது 2 இது கேன்சல் ஆனால் இது 2. ஸோ அப்போ இங்கே 2V by L0 கிடைக்கும். ஓகேவா? ஃபார்முலா வந்துட்டு n + 1 into V divided by 2L0. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நாங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அதில் இந்த 4ன்னு போட்டுட்டாங்க. 4 வரக்கூடாது, 2L0. ஏன்னா அது வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டு ஒரே ஃபார்முலா. ஏன்னா இது க்ளோஸ்டு, இது ஓப்பன். இது க்ளோஸ்டு, இது ஓப்பன். சரியா? க்ளோஸ்டு ஆர்கன் பைப், இது ஓப்பன் ஆர்கன் பைப். சரியா? FC F0. இப்போ அவ்வளோதான். மீது எல்லாமே கரெக்டு தான். இப்போ ஈக்குவேட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு 9V by 4LC 9V divided by 4LC ஈக்குவல் டு இங்கே என்ன வரும்? 2V by L0. 2V by L0. கொஸ்டினில் என்ன கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க? LC by L0. the ratio of the closed ஆர்கன் பைப்போட லென்த்துக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்போட லென்த்துக்கும் ரேஷியோ என்ன வரும்? ஸோ LC by L0. அப்போ LC இங்கே போயிடணும், இது இங்கே கொண்டு வந்துருங்க. இந்த வியும் இந்த வியும் கேன்சல். ஸோ அப்போ 4 அங்கே 2 அங்கே கொண்டு 8 ஆகிடுமா? LC அங்கே போய் இந்த 2 கொண்டு வந்துருங்க. 9/8 = LC அங்கே போய்டும். 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அப்போ என்ன கிடைச்சிருக்கு? LC by L0 = 9/8. அதர்வைஸ் 9:8. கரெக்டா? LC by therefore LC by L0 = 9:8.
வந்திருக்கா ஆப்ஷனில்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 9:8. எஸ், புரிஞ்சுதா? ஸோ இதான் நம்ம இன்னைக்கு செஷனில் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம எல்லா சாப்டருடைய கொஷின்ஸும் இப்போ ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ரொட்டேஷனல் மோஷன், தெர்மோடைனமிக்ஸு, ஆசிலேஷன் வேவ்ஸும் ஒரு ஃபியூ கொஷின்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். இதில் நமக்கு டைம் கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்கியாகவும் இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டிய சாப்டர்ஸு கொஞ்சம் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெட்டிங்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். மெயினாக இந்த இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், இது ரெண்டும் தெரிஞ்சால் தான் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷின் அது ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அது மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது, அந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் வரும். சில வருஷம் ஈஸியாக இருக்கும், ஆர்எம்எஸ் ஸ்பீட் அந்த மாதிரி கேட்டால் பரவாயில்ல. ஸோ போன வருஷம் கேட்ட மாதிரி கேட்டுதாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்துருந்தோம், இதில் ஆசிலேஷன் வேவ்ஸும் உங்களுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். ஆசிலேஷன் வேவ்ஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம இன்னும் நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம். எல்லா வருஷமும் நமக்கு அதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் மினிமம் 2 சேர்ந்து வந்துடும். சில வருஷம் ஆசிலேஷன் ஒன்று, வேவ்ஸில் ஒன்று இருக்கும். சில இயர்ஸ் இப்போ 2025 2 ஒரு கொஷின் எடுத்தாங்க. ஒரு கொஷின் ஆசிலேஷன், ஒரு கொஷின் வேவ்ஸு. வேவ்ஸில் நல்ல நம்ம அந்த ஓவர் டோன் இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்கள், இது ரிலேட்டடாக எல்லா கொஷினும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். வேவ்ஸில் ஹெட்டிங் கம்மி. ஸோ அங்கே திரும்ப வந்துட்டு அந்த இன்டர்ஃபரன்ஸ் கேஸு, இன்டென்சிட்டி இல்லை இந்த மாதிரி ஓவர் டோன் கேஸு, பீட்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஸ்டின் இருக்கும். ஆசிலேஷன் சிம்பிள், அதில் பெண்டுலம் தனியாக படித்து வச்சுருந்தா போதும், கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வன்சி எப்படி, அந்த ஒமேகா எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ரைட். ஸோ அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷனுடைய ரிலேஷன் இது தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரைட். எஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நம்ம ஒரு நேரத்தில் 2 கொஸ்டின் பார்த்துருந்தோம். மீதி நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் அடுத்து உடனே கிளாஸ்லாம் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தடுத்து வர கிளாஸஸ் எல்லாத்துலேயும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் கொஸ்டின் எல்லாமே உள்ளே இருக்கும் மொத்த சாப்டர் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதில் நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாலும் எவ்ரி ஃபுல் கொஸ்டின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் எல்லா சாப்டர் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சில மாடல் கொஸ்டின்ஸும் பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி தான் ஃபுல் கம்பைன்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம இனிமேல் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லா சாப்டரும் ஒரே டைமில் படிக்கும்போது அதில் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எந்த கொஸ்டின் எப்போ அட்டன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணிட்டு எப்போ லாஸ்ட்டாக வரணும், நம்ம அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நான் ஆர்டராக அப்படியே சால்வ் பண்ணிட்டே போகிறது இல்லை. அந்த கொஷினை நான் படிக்கும் போதே அந்த கொஷின் நான் உடனே இப்போ பண்ணலாமா இல்லை அப்புறமா பண்ணலாமான்றதை எப்படி யோசிக்கணுன்றது நான் நாளையிலேருந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்றது அந்த ஐடியா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நாளிலேருந்து. ஸோ நாளைக்கு கிளாஸ்லேருந்து நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், ஃபுல் டிஸ்கஷன் இருக்கும். எல்லா சாப்டரோட கொஸ்டின் பேப்பர் கொஷின்ஸும் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அதில் வெயிட்டேஜ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால் அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ரொட்டேஷனல் மோஷனுக்கு அந்த இனர்ஷியா, கைரேஷன் ஃபார்மாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. தெர்மோடைனமிக்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு சில கொஸ்டின் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் அதில். சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற சாப்டர்லாம் டைம் கால்குலேஷனுக்கு டைம் எடுக்காது. எது கால்குலேஷன் டைம் எடுக்குதோ அந்த கொஸ்டின் தான் நமக்கு சேலஞ்ச் ஆகிடும். ஏன்னா அது டைம் எடுத்துரும். ஸ்டெப்ஸே ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ண முடியாத மாதிரி சில கொஸ்டினுக்கு எலிமினேஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லா வருஷமும் வந்துடும். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். அது அந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் போய் டக்குன்னு மாட்டிக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்கணும் எப்படிலாம் அட்டன் பண்ண போகிறன்றது. சரியா? ஸோ நாளையிலேருந்து ரொம்ப உங்களுக்கு எல்லாமே கிளியராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நிறைய பார்ப்போம், நிறைய ட்ரிக்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம். டக்குன்னு எப்படி எலிமினேஷன் கொஞ்சம் எப்படி யோசிக்கிறது. சடனாக எனக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரியலனாலும் நமக்கு தெரியல, ஸ்கிப் பண்ணாமல் அந்த கொஸ்டினுக்கு அந்த ஃபார்முலாவை இன்டர்லிங்க் பண்ணி எலிமினேஷன் எப்படி உள்ளே கொண்டு வரலாம், ப்ராபபிலிட்டி வச்சு 2 கொஸ்டின் ஆப்ஷன் எதை எலிமினேட் பண்ண முடியுமா, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். சில கொஸ்டின்ஸுக்கு பண்ண முடியும், சில கொஸ்டினுக்கு பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஆல் அதர் பாசிபிலிட்டிஸ், டைரக்ட் மெத்தடு, எலிமினேஷன், அப்புறம் ஃபார்முலா, வேறு என்னெல்லாம் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ரைட்? அதை வச்சு நம்ம நாளைக்கு பார்ப்போம். நாளையிலேருந்து ஃபுல் டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால் நாளைய கிளாஸ்லேருந்து ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா அந்த சாப்டரில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும் ஒரு ஐடியா. ரைட்? ஸோ அது நாளையிலேருந்து பார்க்க போகிறதா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதனால் நாளிலேருந்து மிஸ் பண்ணாமல் வந்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஓரளவு கிளியராக புரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு போக கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஃபார்முலா மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் தரவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனன்யா, தமிழரசி, எஸ் ஹரிதா. ஓகே. ஸோ நிறைய பேர் எனக்கு கல்லிருந்து ஆக்டிவாக தான் இருந்தீங்க. சூப்பர். தேங்க்யூ. எஸ், பை. பார்க்கலாம் நாளைக்கு மார்னிங் 6 o'clock. மறக்காமல் வந்துடுங்க. நாளைக்கு லென்த்தி செஷன் இருக்கும். ஐ திங்க் 3 கொஸ்டின் வேறு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சுருப்பேன். சரியா? நாளைக்கு கண்டிப்பாக 3 கொஸ்டின் பேப்பராவது இருக்கும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.